ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामद्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुपरकमलं श्रीगुरुं वैष्णवांश्च। श्रीरूपं सागरजातं सागररघुनाथं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। एक ஸ்லோகா நம்பர் ஈஷோபனிஷத் ஸ்லோகா நம்பர் 13 இருந்து பார்க்க போறோம். ஸ்லோகா படிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? யாராவது குயிக்கா ரீகேப் பண்ண முடியுமா? யார் பண்றீங்க? ஹரே கிருஷ்ணா. கேக்குதா? கேட்காது பிரபு. ம், கேக்குது கேக்குது. பிரபு. யாராவது சொல்லுங்க. யார் சொல்றீங்க? நான் நான் சொல்லட்டுமா பிரபு? ம், சொல்லுங்க. மந்திரம் 9ல ம், வித்யா அவித்யாவை பத்தி சொல்லியிருக்கு. ம், அவித்யாவை வளர்ப்பவங்க இருண்ட பிரதேசத்துள்ள நுழைவாங்க. வித்யாவை வளர்த்து தெய்வ சக்தியை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. ம். 10ல வித்யா வளர்ப்பதனால உண்டாகும் நன்மைகள் என்னென்னங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகே. 11ல அந்த அறியாமையின் செயல் தெய்வீக அறிவியல் செயல் ரெண்டையும் ஒரே சமயத்துல அறியத்தக்கம் மீண்டும் மீண்டும் பிறந்து இருக்கக்கூடிய நிலையினை கடந்த அமருத்துவ ஆசிகளை முழுமுதாக அனுபவிக்கிறாங்க. ஓகே ஓகே கரெக்ட். அப்புறம் 12ல தேவர்களை வழிபடுறவங்க அறியாமைங்கிற மிகுந்த இருள் மிகுந்த பகுதியில் நுழைகிறாங்க. அதே மாதிரி அருவமான பூர்ணத்தை வழிபடுறவர்களும் இருள் மிகுந்த பகுதி அடைகிறாங்க. முழுமுதற் கடவுளை வழிபடுறவங்களே கோலோக பிருந்தாவனத்தை அடைவாங்க அப்படிங்கிறாங்க. 13ல எல்லா காரணத்துக்கும் காரணமான பகவானை வழிபடுறத தவிர வேற எதுவும் நன்மை தராது. இதையெல்லாம் அது சஞ்சலமற்ற அதிகாரிகளிடமிருந்து அனைத்தையும் கேள்வி கேட்டு நம்ம ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு. ஓகே கரெக்ட். ஓகே, வேற யாராவது? ஓகே பர்ஃபெக்ட். ஸோ போன கிளாஸ் நம்ம பார்த்தது வந்து ஞானம். முதல்ல வந்து அறியாமை, அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறது. அந்த ஞானத்துல வந்து நம்ம வந்து அந்த ஞானத்துல இருந்து வரும் ஞானத்தை தெரிஞ்சுக்கும் போது அந்த ஞானத்துல முக்கியமா தெரிஞ்சுக்கிறது பகவானுடைய தாற்பயம், பகவானுடைய விஷயம். அப்புறம் வந்து தேவர்களுடைய வழிபாடு. அந்த தேவர்கள் வழிபாடு பண்றதுனால என்ன பலன், அது தவிர பிரம்ம நிலையில இருக்கிற வழிபாடு, அதனால என்ன பலன், கடைசியில பகவானை வழிபடுறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதான் பார்த்தோம். அந்த பகவானை வழிபடுறதுனால அந்த முழுமுதற்கடவுள் பகவான்னா இங்க அந்த ரூபமா இருக்கிற அந்த பகவான், அந்த ரூபமுடைய, அதாவது வந்து சச்சிதானந்தமா இருக்கிற விக்ரம் வடிவுல இருக்கிற அந்த பகவானை வழிபடுறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத அந்த செக்ஷன் பார்த்தோம். நம்ம பார்த்தது வந்து கிட்டத்தட்ட 9வது ஸ்லோகத்துல இருந்து 13-14 ஸ்லோகத்து வரைக்கும் பார்த்தோம். ஸோ கடைசியா அதை முடிக்கும் போது அந்த அறியாமை, அதாவது வந்து பௌதிக அறிவு, ஆன்மீக அறிவு. ஸோ பௌதிக அறிவிலேருந்து ஆன்மீக அறிவு, அந்த ஆன்மீக அறிவிலேருந்து ஒரு படி மேல வந்து தேவர்களை வழிபடுறதுலாம் என்ன பலன், அந்த தேவர்களை விட தவிர அருபமா இருக்கிற பகவானை வழிபடுறது ஒண்ணு, அதுக்கப்புறமா பரிபூர்ணமா பகவானை வழிபடுறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ 11வது ஸ்லோகத்திலையும் அதுதான். ரெண்டுத்தையும் ஒரே நிலையில பார்க்கும்போது, அதாவது வந்து பௌதிகமா இருக்கிற, அதாவது மெட்டீரியல் நாலேஜ் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ரெண்டுத்தையும் பார்த்து எவன் ஒருவன் அந்த பௌதிக நிலையிலேருந்து கடந்து, அதாவது வந்து அதையும் தாண்டி மேல நோக்கி, அதாவது வந்து நல்ல உன்னதமான நிலைக்கு, முக்குணங்களுக்கு அப்பால் பட்ட நிலைக்கு போகும்போது நம்ம பார்த்தோம். அதுல 3 விதமான மக்களையும் பார்த்தோம் நம்ம. அதாவது வந்து
கனிஷ்ட நிலையில, மத்திய நிலையில, உத்தம நிலையில இருக்கிறவர்கள் அப்படின்னு. ஸோ கனிஷ்ட நிலைகளுக்கு அவங்களுடைய ஸ்ரத்தை கம்மியா இருக்கும், மத்திய நிலையில ஸ்ரத்தை ஜாஸ்தியா இருக்கும், ஆனா சாஸ்திர ஞானம் கம்மியா இருக்கும். உத்தம நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்ரத்தையும் ஜாஸ்தியா இருக்கும், சாஸ்திர ஞானமும் சாஸ்திர அபிவிருத்தியும் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து எல்லாரையுமே பாகுபாடு பார்க்காம எல்லாரையுமே சமநிலையில பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? எல்லா ஜீவாத்மாக்களும் ஒண்ணுதான், என்ன மாதிரியே மற்ற ஜீவாத்மாக்கள், எல்லா ஜீவாத்மாக்கள்லயும் பகவான் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க. ஓகே, 12வதுல தான் வந்து அந்த தேவர்களை வழிபடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, மீண்டும் அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறியாமை மாதிரி தான். ஸோ அந்த அந்த அறியாமையிலேருந்து அடுத்த அறியாமை என்னது? அந்த அருவமா வழிபடுறது. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு விதத்துல அறியாமை தான். ஸோ எப்படி கொண்டு போறது? கொஞ்சம் கொஞ்சமா இருள் விலகுறது அப்படின்னு. ஸோ அந்த பூரணமான அந்த ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா, பூர்ணமான ஞானம் என்னது? பகவான்ங்கிறவர் தனிப்பட்ட ஒரு நபர், சச்சிதானந்தமா தனித்துவமும் வாய்ந்தவர், அவரை வழிபடுறது என்ன அப்படின்னு தெரியும் போது அவருடைய பிரார்த்தனைகளா தான் அடுத்த அடுத்த ஸ்லோகம். ஓகே, கடைசியா நம்ம பார்த்தது 12வது ஸ்லோகம் இல்லையா? 13 முடிச்சிட்டோமா? 13 முடிச்சிட்டோம் பிரபு. 13. எல்லா காரணங்களுக்கும் அதிகாரணமாலை வழுவதால் ஒரு வகையான முடிவையும் ஒன்னதுமில்லாத. சோ எது கரெக்ட், எது இதுங்கிறது தீர்க்கமான தீரன் அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்தோம் 12வதுல. ஐ திங்க் 13வதுல தீரனா இருக்கிறது, சித்த தீர் முனிரிச்சது, அந்த அந்த 13வதும் பார்த்தோம். ஓகே, 14வதுல படிக்க ஆரம்பிச்சோம். 14வது மண்டபம் சம்பூத்தின் இதான் படிக்கணும் இல்லையா? அவரோட நாமம், ரூபம், குணம், ஸ்பர்ஷம், அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கணும். படிக்க 14வது ஸ்லோகம். அனிதா மாதாஜி. हरे कृष्ण प्रभु जी। सम्बूधिं स विनाशं स यस्तत्वेदो भयं सः विनोषेणं मृत्युं तीर्त्वा सम्भूत्यामृतम् अश्नुते। சம்பூதிம் நித்தியமான இறைவன், அவரது திவ்ய நாமம், வடிவம், லீலைகள், தன்மைகள், சின்னங்கள் முதலியன. இச் மற்றும் விநாசம் தேவர்களின் தற்காலிகமான ஜடத்தோற்றம், மனிதர்கள், விலங்குகள் முதலியனவும் அவற்றின் பொய்யான பெயர்கள், புகழ் முதலியன. ச மற்றும் யார் ஒருவன், தத் அந்த, வேத அறிகிறான், உபயம் இரண்டு, சக உடன், விநாசேன நாசத்திற்குரியது, மிருத்யும் மரணம், சம்பூத்திய கடவுளின் நித்தியமான ராஜ்யத்தில், அம்ருத்வம் அமரத்துவம், அச்னுதே அனுபவிக்கிறான். புருஷோத்தமனான இறைவனையும் அவனது திவ்ய நாமத்தையும் மற்றும் தற்காலிகமான பௌதீக சிருஷ்டியையும் அதன் தற்காலிகமான தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள் ஆகியவற்றையும் ஒருவன் முற்றிலுமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை அறிபவன் மரணத்தையும் அதோடு கூட அனித்தியமான பிரபஞ்ச தோற்றத்தையும் கடந்து இறைவனின் நித்தியமான சாம்ராஜ்யத்தை அடைந்து அங்கு நித்தியமான இன்பமும் ஞானமும் நிறைந்த வாழ்வை அனுபவிக்கிறான். ஹரே கிருஷ்ணன். கண்டினியூ பண்றீங்களா பிரபுஜி? இந்த ஸ்லோகத்துல சம்பூத்தின் இதே சம்பூத்தியம் நம்ம சம்பூத்தம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சம்பூங்கிறத பார்த்தோம் வந்து இது 14 இதுக்கு முன்னாடி பார்த்த 13, 12, 11 எல்லாத்தையுமே இந்த சம்பூத்தியம் சம்பவம் அப்படிங்கிற, சம்பவம்னா சம்பவாமி அப்படிங்கிற வரும், சம்பூத்தியம்னா அந்த பகவான் வந்து நித்தியமா மேல இருந்து கீழே வர்றவர் அப்படின்னு. சோ இதுல என்னது? அந்த பகவானுடைய நாமம், அவருடைய இந்த பௌதிக பிரபஞ்சம், அவர் உருவாக்கின இந்த சிருஷ்டி, அதாவது இந்த முழு பிரபஞ்சம் உருவாக்கமும் சிருஷ்டி, அதை சொல்லுவாங்க, அவர் தான் சிருஷ்டி கர்த்தா அப்படின்றோம். சோ அவரோட முழு சிருஷ்டி அவருக்கு உருவாக்கின எல்லாமே என்னது? தற்காலிகமானது. எல்லாமே தேவர்கள், மனிதர்கள் எல்லாமே தற்காலிகமானது. நிரந்தரமானதுங்கிறது இந்த பௌதிக இதுல இருந்து மேல போனாதான் அது வந்து நிரந்தரமானது. எப்ப வந்து இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதில இருந்து வெளியே வருமோ அதை வந்து பர்மனன்ட், அதுதான் வந்து நிரந்தரமானதுங்கிறது புரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட்
அந்த அந்த நாலேஜ் இப்ப நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் வந்து மரணத்தை வெல்பவன் இல்லைன்னா வந்து முக்தி அடையிறது அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது. அதையும் தாண்டி போறதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அந்த பகவானுடைய நித்தியமான இதுக்கு போறதுதான் அப்படிங்கிறது தான் கோல். ஓகே, அந்த கோல் தான் இந்த 14 சொல்லப்படுது. ஸோ அவனுக்கு என்ன கிடைக்கும்? முழுமையான ஞானமும் கிடைக்கும், முழுமையான அந்த நிரந்தரமான மகிழ்ச்சி அல்லது இன்பம் அப்படிங்கிறது ரெண்டுமே கிடைக்கும். ஓகே, தத்தாம பரமம் மம அப்படிங்கிற பகவத்கீதையில இல்லையா? அதேதான். ஓகே, கண்டினியூ. அடுத்தது ஆயுட்காலம். ஸோ அடுத்தது யாரு? நான் படிக்கணுமா பிரபுஜி? இருங்க, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். நீங்களே நம்பர் 1 போட்டுட்டா நெக்ஸ்ட் டைம்ல நீங்களே நம்பர் போட்டுட்டு வரணும். ஓகே, இப்போ எனக்கு போட தெரியாது பிரபுஜி. சரி, ஓகே. சாரி பிரபுஜி. மாதாஜி கீதா மாதாஜி படிங்க. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. பொருளுரை. அறிவியல் முன்னேற்றம் என்ற பெயரில் மனித நாகரிகம் விண்கலன்கள், அணுசக்தி போன்ற பல பௌதிக வசதிகளை பெருக்கியுள்ளதென்றாலும் பிறப்பு, மூப்பு, பிணி, மரணம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெறுவதில் இன்னும் வெற்றி காணவில்லை. விஞ்ஞானி என்று அழைக்கப்படுபவரிடம் அறிவாளியான ஒருவன் இதை பற்றி கேட்டால் பௌதிக விஞ்ஞானம் முன்னேற்றம் அடைந்து வருகிறதென்றும் காலாகாலத்தில் மனிதனை மரணம், மூப்பு ஆகியவற்றிலிருந்து விடுவிக்க முடியும் என்றும் சாமர்த்தியமாக பதில் சொல்வார். இத்தகைய பதில்கள் பௌதிக நிலையை பற்றி விஞ்ஞானிகள் முற்றிலும் அறியாமல் இருப்பதையே சுட்டிக்காட்டுகின்றன. பௌதிக இயற்கையில் உள்ள எல்லாம் கடுமையான நியதிகளுக்கு உட்பட்டிருக்கின்றன. தோற்றம், வளர்ச்சி, பராமரிப்பு, மாற்றம், இழிவு, இறுதியாக மறைவு அதாவது மரணம் ஆகிய 6 நிலைகளை இவை கடந்தாக வேண்டும். பௌதிக இயற்கையோடு தொடர்பு கொண்டுள்ள எதுவும் இந்த 6 விதிகளுக்கு புறம்பானதல்ல. எனவே எவரும் தேவர்கள், மனிதன், விலங்கு, மரம் எதுவானாலும் நித்தியமாக பௌதிக உலகில் தங்குவதென்பது சாத்தியமில்லை. அடுத்த பேரா படிக்கட்டுமா பிரபுஜி? படிக்கட்டும், மற்றவங்க அடுத்து படிக்கட்டும். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. உயிரினங்களுக்கு ஏற்றவாறு ஆயுள் வேறுபடுகிறது. இந்த பிரபஞ்சத்தினுள் இருக்கக்கூடிய உயிரினங்களிலேயே முதன்மையானவரான பிரம்மதேவர் கோடிக்கணக்கான வருடங்கள் வாழ்கிறார். சின்னஞ்சிறு கிருமியோ சில மணி நேரம் மட்டுமே வாழ்கிறது. ஆயினும் பௌதிக உலகில் உள்ள எவராலும் நிரந்தரமாக இங்கேயே வசிக்க முடியாது. அனைத்தும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் கீழ் பிறக்கின்றன, அதாவது படைக்கப்படுகின்றன, சில காலம் தங்குகின்றன, மேலும் தொடர்ந்து வாழக்கூடியவையாக இருப்பின் அவை வளர்கின்றன, இனப்பெருக்கம் செய்கின்றன, படிப்படியாக குன்றி இறுதியில் அழிந்து விடுகின்றன. இந்த சட்டங்களின்படி கோடிக்கணக்கான வேறுபட்ட பிரபஞ்சங்களில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பிரம்மாக்களும் கூட இன்றோ நாளையோ மரணத்திற்கு உட்பட்டவர்களே. எனவே மொத்த பௌதீக பிரபஞ்சமும் மத்தியலோகம், அதாவது மரணத்தின் இடம் என்று அறியப்படுகிறது. ஓகே, சோ இது கிளியரா புரியுது இல்லையா? சோ சின்ன பூச்சிலேருந்து பெரிய பிரம்மா வரைக்கும் நித்தியமான ஒரு சாஸ்வதம் இல்லை, அதாவது நித்தியமான இது கிடையாது. இது வந்து அந்தந்த பிரளயம், அந்தந்த யுகம் முடியும் போது எல்லாமே அழிஞ்சு திரும்பி திரும்பி போகும். ஓகே, நதத் பாட்சியை தேசியோ நசாங்கோ நபாவக எத்கத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரமம். எந்த இடம் வந்து நிரந்தரமானது அப்படிங்கிறது அது வந்து கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்ற மாதிரி அவருடைய இடத்துல வந்துட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பியும் மீண்டும் போவதில்லை அப்படிங்கிறது. ஸோ இந்த மற்றபடி இந்த பௌதிக விஷயமா இருக்கிற எல்லாமே இந்த ஜென்ம மிருத்யுஜர வியாதிக்குள்ளதான் வந்து போயிடுது. இது என்னது? இதுவும் ஒரு விதத்துல ஞானம். இந்த ஞானம் தெரிஞ்சாதான் அடுத்த கோல் என்னங்கிறது தெரியும். இது தெரியாம இது எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் எவ்வளவுதான் விஷயங்கள் செஞ்சாலும் அதுல எந்த பலனும் கிடையாது. என்ன பலன்? நல்ல சுகம் அனுபவிக்க முடியும், சொர்க்கலோகம் அணுக முடியும், மற்றபடி சுக போகங்கள் அணுக முடியுமே தவிர அது எல்லாமே நிரந்தரமானதல்ல. எவ்வளவு புண்ணிய கர்மா பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும். அது திருப்பி திருப்பி இதே உள்ளதான் வரப்போம். ஆனா அந்த வாழ்க்கையோட குறிக்கோள் உபனிஷத் சொல்றது என்ன, வேத இலக்கியங்கள் சொல்றது என்ன? இதையும் தாண்டி நிரந்தரமான இடத்துக்கு போறதுதான் உன்னதமானது அப்படிங்கறதான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, கண்டினியூ. அடுத்தது நம்பர் போட்டாதான் சரியா? நான் படிக்கிறேன் பிரபு. கோமதி மாதாஜி. கோமதி மாதாஜி. Hare Krishna Prabhu. Today I am listening Prabhu. In between, if it is I have time, I will listen. Okay. Then Gauri Gunamai Mataji.
போக்கலாம். ஏனென்றால் மரணமற்ற ஆன்மீக இயற்கை பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இதற்கு காரணம் இது முடிஞ்சிருச்சு இல்லையா? முழுமுதற் கடவுளான மகாவிஷ்ணு பரா உன்னதமானது மற்றும் அபரா அதாவது அவித்யா கீழ்நிலையிலானது என்ற பிரிவுகளில் இடங்கும் பலவிதமான ஆற்றல்களை கொண்டிருக்கின்றார் என்று விஷ்ணு புராணம் நமக்கு தெரிவிக்கிறது. விஷ்ணு புராணம் 6.7.61 ஜட உலகில் தற்பொழுது நாம் சிக்கிக் கொண்டிருப்பது அவித்யை என்னும் கீழ்நிலை சக்தியில். பௌதீக படைப்பு சாத்தியமாவது இந்த சக்தியால் தான். இதை தவிர பராசக்தி எனும் மேலானதொரு சக்தி உள்ளது. இது முற்கூறிய கீழ்நிலை சக்தியிலிருந்து வேறானது. இறைவனின் நித்தியமான அதாவது மரணமற்ற சிருஷ்டிகள் இந்த மேலான சக்தியின் பார்ப்பட்டவை. ஓகே மாதாஜி, கொஞ்சம் மேல ஏத்துறீங்களா? சூரியன், சந்திரன், சுக்கிரன் உட்பட மேல், நடு, கீழ் ஆகிய நிலைகளில் உள்ள பௌதீக கிரகங்கள் எல்லாம் பிரபஞ்சம் முழுவதும் பரவி கிடக்கின்றன. இந்த கிரகங்கள் எல்லாம் பிரம்மனின் ஆயுட்காலம் வரையிலேயே நிலைத்திருக்கின்றன. சில கீழ்நிலை கிரகங்கள் ஒரு பிரம்ம நாளுக்கு பின் அழிக்கப்பட்டு மறுநாள் மீண்டும் தோற்றுவிக்கப்படுகின்றன. உயர் கிரகங்களில் காலம் வேறு விதமாக கணிக்கப்படுகிறது. நமது பூமியின் கணக்குப்படியான ஒரு ஆண்டு பல உயர் கிரகங்களில் நாம் 24 மணி நேரத்திற்கு, அதாவது ஒரு பகல் ஒரு இரவுக்கு சமமானது. நம் பூமியின் 4 யுகங்கள் திரேதா, துவாபர, கிருத, கலி ஆகிய யுகங்களில் உயர் கிரகங்களின் கால கணக்குப்படி 12,000 ஆண்டுகள் வரை நீடித்திருக்கின்றன. இந்த கால அளவிலானது இத்தகைய பகல்கள் இரவுகள் சேர்ந்து 100 ஆண்டுகள். இன்னும் இந்த சைடு மத்தஜில ரைட் சைடு மாதங்கள் வருடங்கள் என்று கணக்கிடப்பட்டால் அப்படிப்பட்ட 100 ஆண்டுகள் பிரம்மனின் ஆயுட்காலமாகும். பிரம்மனின் ஆயுட்காலத்திற்கு பிறகு பிரபஞ்ச தோற்றம் முழுமையும் அழிக்கப்பட்டு விடுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, சோ பிரம்மனின் தோற்றம், சோ அந்த நம்ம சொல்ற அந்த ஒவ்வொரு கல்பம் முடியும் போது அதுவும் பிரம்மனுடைய லோகமும் முடிஞ்சு போயிடும். சோ ஒரு யுகத்துக்கு தந்தாற்போலையும் ஒவ்வொரு அந்த பிரபஞ்சனுடைய நிலைக்கு தந்தாற்போல அவங்களுடைய கால அளவு மாறும். இப்ப நம்ம ஒரு நாள் இங்க நம்ம சொல்லும் போது நம்மளோட ஒரு வருஷம்ங்கிறது பிரம்மாவுடைய ஒரு நாள் இல்லையா? சோ நம்ம பார்த்திருக்கோம், இந்த பிரம்ம விமோக வெளியில பார்த்திருக்கோம். சோ அதே மாதிரி நம்ம அந்த கால அளவு ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் மேல இருந்து கீழே போகும்போது அதுக்கு தந்தாற்போல அந்த கால அளவு மாறும். ஆனா பாயிண்ட் என்னது, எல்லாமே ஒரு டைம்ல அழியக்கூடியது. படி சூரியனும் சந்திரனும் படி. அடுத்தது இந்திரா மாதாஜி. சூரியன், சந்திரன் போன்ற உயர் லோகங்களில் வசிப்பவர்கள், மத்திய லோகமான இந்த பூலோகத்தில் வசிப்பவர்கள், கீழ்நிலை லோகங்களில் வசிப்பவர்கள் என அனைவரும் பிரம்மாவின் இரவு நேரத்தில் ஏற்படும் பிரளய நீரில் ஐக்கியமாகி விடுகின்றனர். இத்தருணத்தில் எந்த ஓர் உயிரினமும் தனது தோற்றத்தை வெளிப்படுத்துவதில்லை. அவை ஆன்மீகமாக தொடர்ந்து வாழ்கின்றன. என்ற போதிலும் இந்த தோன்றாத நிலையானது அவ்யக்த என்று அறியப்படுகிறது. மேலும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பிரம்மாவினுடைய ஆயுளின் இறுதியில் அழிக்கப்படும் போது அதுவும் அவ்யக்த நிலை எனப்படுகிறது. ஆனால் இந்த 2 அவ்யக்த நிலைகளுக்கு அப்பால் மற்றொரு அவ்யக்த நிலையும் உள்ளது. அதுவே ஆன்மீக சூழ்நிலை அல்லது ஆன்மீக இயற்கை எனப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் எண்ணிலடங்காத ஆன்மீக லோகங்கள் இருக்கின்றன. இவை நிச்சயமாக நிலைத்திருப்பவை. பிரம்மாவினுடைய ஆயுளின் இறுதியில் இந்த பௌதிக பிரபஞ்சத்திலுள்ள இருக்கக்கூடிய எல்லா உலகங்களும் அழிவுறும் போதிலும் அவை நீடித்து நிலைகின்றன. ஒரு பிரம்மாவினுடைய அதிகார எல்லைக்குள் பல்வேறு பௌதீக பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. அவரை போன்ற பல்வேறு பிரம்மாக்களின் அதிகார எல்லைக்கு உட்பட்ட இந்த மாபெரும் பிரபஞ்ச தோற்றமானது பகவானுடைய சக்தியின் கால் பகுதி மட்டுமே. அதாவது ஏக்பாத் விபூதி, இது பகவானுடைய கீழ்நிலை சக்தியாகும். பிரம்மாவினுடைய எல்லைக்கு அப்பால் திரிபாத் விபூதி பகவானுடைய முக்கால் பகுதி சக்தி எனப்படும் ஆன்மீக இயற்கை உள்ளது. இதுவே பரா பிரகிருதி எனப்படும் உயர்ந்த சக்தியாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. சோ பரா, சோ நம்ம படிச்சிருக்கோம் பகவத்கீதையில பரா
சக்தி, அதாவது நம்மளுடைய கீழ்நிலையில இருக்கிற சக்தி, அப்புறம் அதுக்கும் மேல இருக்கிற சக்தி. ஸோ இது எல்லாமே நீங்க பகவத்கீதையில படிச்சதுதான் இல்லையா? ஸோ இப்ப நம்ம வந்து இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? அந்த அவித்யாவை வந்து நீக்கிறதுக்கு தான். அதாவது அந்த அறியாமை, அந்த இக்னரன்ஸை நீக்கி நாலேஜ் கொண்டு வரதுதான். ஓகே, கண்டினியூ. அடுத்தது ஹரே கிருஷ்ணா. படிங்க ஹரே கிருஷ்ண மாதாஜி. மீனாட்சி. அந்த ஆன்மீக இயற்கையினுள் வசிக்கக்கூடிய நான் முதன்மையான படிக்கிறேன் பிரபு. பரம 6th படிச்சாங்க மாதாஜி. நெக்ஸ்ட் 7. ஆமா ஆமா, 5 மிஸ் பண்ணிட்டாங்க ஜெயா மாதாஜி. சரி பரவாயில்ல. மிஸ் பண்ணல பிரபு. அந்த ஆன்மீக சரி பாருங்க, இயற்கையினுள் அடுத்தது படிங்க. வசிக்கக்கூடிய உங்க படிச்சுட்டு மீனாட்சி மத்த படிச்சுட்டோம், அப்புறம் லட்சுமி போயிட்டு படிங்க. அந்த ஆன்மீக இயற்கையினுள் வசிக்கக்கூடிய முதன்மையான பரம புருஷர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. பகவத்கீதையில் 8.22 உறுதி செய்யப்பட்டுள்ளபடி களங்கமற்ற பக்தி தோன்றினால் மட்டுமே அவரை அணுக முடியும். ஞானம், யோகம் அல்லது கர்ம வழிமுறைகளின் மூலமாக அவரை அணுக முடியாது. பலனை எதிர்பார்த்து செய்யப்படும் கர்மிகள் தங்களை சூரியன், சந்திரன் உள்ளிட்ட ஸ்வர்க லோகங்களுக்கு உயர்த்தி கொள்கின்றனர். ஞானிகளாலும் யோகிகளாலும் அதை காட்டிலும் உயர்ந்த லோகங்களான மகரலோகம், தபலோகம் மற்றும் பிரம்மலோகத்தை அடைய முடியும். பக்தி தொண்டின் மூலமாக அதிக தகுதியினை பெறும்போது அவர்களால் ஆன்மீக இயற்கையினுள் நுழைய முடியும். தகுதிக்கு ஏற்ப அவர்கள் ஆன்மீகவானின் பிரகாசமான ஜோதியினை, பிரம்மனை அடையலாம் அல்லது வைகுண்ட லோகங்களை அடையலாம். அதே சமயத்தில் பக்தி தொண்டில் பயிற்சி பெறாமல் ஆன்மீக வைகுண்ட லோகங்களினுள் எவராலும் நுழைய முடியாது என்பது உறுதி. பிரம்மாவில் அடுத்த பேராகிராஃப் படிக்கட்டுமா பிரபு? ஓகே. பிரம்மாவில் இருந்து எறும்பு வரை பௌதிக லோகங்களில் உள்ள ஒவ்வொருவரும் ஜட இயற்கையை அடக்கியாள முயல்கின்றனர். இதுவே பௌதிக நோயாகும். இந்த பௌதிக நோய் எதுவரை தொடர்கிறதோ அதுவரை உடல் மாற்றம் என்னும் வழிமுறையை ஜீவன் தொடர்ந்தாக வேண்டும். அவன் மனிதனாக, தேவனாக, விலங்காக என எப்படி வேண்டுமானாலும் பிறவி எடுக்கலாம். இறுதியில் அவன் பிரம்மாவினுடைய இரவில் ஏற்படக்கூடிய பிரளயம், பிரம்மாவினுடைய ஆயுள் இறுதியில் ஏற்படக்கூடிய பிரளயம் என 2 பிரளய காலத்திலும் ஏற்படக்கூடிய அவ்யக்த நிலையையும் அனுபவித்தாக வேண்டும். நாம் மீண்டும் மீண்டும் தொடரக்கூடிய பிறப்பு இறப்பினையும் அதனோடு வரக்கூடிய முதுமை மற்றும் நோயினையும் முற்றிலுமாக நிறுத்தி விட விரும்பினால் ஆன்மீக லோகங்களினுள் நுழைவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டியது அவசியம். அந்த ஆன்மீக உலகில் பகவான் கிருஷ்ணர் அல்லது அவரது முக்கிய விரிவுகளை நாராயண ரூபங்களின் சங்கத்தில் நம்மால் நித்தியமாக வாழ முடியும். அந்த எண்ணில் அடங்காத லோகங்களில் பகவான் கிருஷ்ணர் அல்லது அவருடைய முக்கிய விரிவுகள் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். இந்த உண்மை ஸ்ருதி மந்திரங்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏகோ வஷி ஸ்வர்க கிருஷ்ண ஹீட்யக ஏகோ பி சன் பகுதா யோ வபாதி கோபால தாபனி உபனிஷத் 1.21. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஸோ இதுதான். ஸோ நம்ம வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னது, அந்த அருவவாதிகள் ஒரு நிலையில் இருப்பாங்க, ஞானிகள் ஒரு நிலையில் இருப்பாங்க, அப்புறம் பக்தர்கள். ஸோ கர்மிகள், அந்த கர்மிகள்லையும் வந்து சகாம கர்மிகள், அப்புறம் நிஷ்காம கர்மிகள், இதெல்லாம் ஒரு நிலை. அதுக்கப்புறமா ஞானிகள், அதுக்கப்புறமா அருவவாதிகள் நிலை, அதுக்கப்புறமா வந்து நேரடியா வந்து பகவானை நேரடியா தொடர்பு கொண்டு நேரடியா பண்ற அந்த நிலை. ஸோ அங்க போனோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து அவனை வந்து அண்டாது தீண்டாது அப்படிங்கிறது. இவங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரிடம் ஆதிக்கம் செலுத்த யாராலும் முடியாது. கட்டுண்ட ஆத்மா ஜட இயற்கையை ஆதிக்கம் செலுத்த முயல்கிறான். அதன் விளைவாக அவன் ஜட இயற்கையின் சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு மீண்டும் மீண்டும் தொடரக்கூடிய பிறப்பு இறப்பின் துயரங்களை அனுபவிக்கின்றான். தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக பகவான் இங்கு வருகிறார். அவரிடம் சரண்டைவதற்கான மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வதே அடிப்படை கொள்கையாகும். இதுவே பகவத்கீதையில் 18.66 பகவானுடைய இறுதி அறிவுரையாகும். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜக இதர வழிமுறைகள் அனைத்தையும் கைவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. துரதிருஷ்டவசமாக முட்டாள் மனிதர்கள் இந்த முக்கியமான உபதேசத்திற்கு தவறான முறையில் வியாக்கியானம் வழங்கி சாதாரண பொதுமக்களை பல்வேறு வழிகளில் தவறாக திசை திருப்புகிறார்கள். மருத்துவமனைகளை திறக்கும்படி மக்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். பக்தி தொண்டின் மூலமாக ஆன்மீக ராஜ்யத்தினுள் நுழைவதற்கான கல்வியில் அவர்கள் ஊக்குவிக்கப்படுவதில்லை. ஜீவனுக்கு ஒருபோதும் உண்மையான மகிழ்ச்சி தர இயலாத தற்காலிகமான நிவாரண பணிகளில் மட்டுமே
ஆர்வம் செலுத்தும்படி அவர்கள் கற்பிக்கப்பட்டுள்ளனர். இயற்கையின் பிரளய சக்தியினை சமாளிப்பதற்காக அவர்கள் பலவிதமான பொது இயக்கங்களையும் அரசாங்கத்துடன் இணைத்து சில நிறுவனங்களையும் ஆரம்பித்துள்ளனர். ஆயினும் வெல்ல முடியாத இயற்கையினை எவ்வாறு சாந்தப்படுத்துவது என்பதை அவர்கள் அறியவில்லை. பல்வேறு மனிதர்கள் பகவத்கீதையின் மாபெரும் பண்டிதர்களாக விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆயினும் ஜட இயற்கையினை சாந்தப்படுத்துவதற்காக கீதையில் வழங்கப்பட்டுள்ள செய்தினை அவர்கள் கவனிப்பதில்லை. சக்தி வாய்ந்த இயற்கையின் இறையுணர்வினை எழுப்புவதன் மூலமாக மட்டுமே சாந்தப்படுத்த முடியும் என்று பகவத்கீதையில் 7.14 தெளிவாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. பிரபுபாத் போட்டு இது எல்லாமே வந்து பிரபுபாத் வந்து பகவத்கீதையில சொல்றதுக்கான முக்கியமான விஷயத்த திருப்பி இங்க சொல்றாரு. ஸோ பகவத்கீதையை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு இந்த ஞானத்தை வளர்த்துக்கணும், எதுக்கு இந்த சமுதாய தொண்டு, சோசியல் சர்வீஸ் அப்படின்னு செஞ்சுட்டு நான் வந்து இது பண்றேன் அது பண்றாங்க தவிர அந்த ஜீவாத்மாவுக்கு என்ன தேவையோ அதை வந்து சரியா பண்றது இல்லை. என்ன ஆக்சுவலா ஜீவாத்மாக்கு பண்ணணுமோ அதுதான் பண்ணாதான் வந்து நிரந்தரமான தீர்வு. எல்லாமே வந்து டெம்பரரி சொல்யூஷன் அப்படிங்கறதா வந்து பிரபுபாத் வேணும். ஓகே ஓகே, அடுத்தது பிரபுஜி. படிங்க மாதாஜி. சம்பூதி முழுமுதற் கடவுள், வினாஷா தற்காலிக பௌதிக தோற்றம் ஆகிய இரண்டையும் அருகருகே வைத்து பக்குவமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஈஷோபனிஷத் இந்த மந்திரத்தில் கற்பிக்கின்றது. பௌதிக தோற்றத்தை மட்டும் அறிவதால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள இயலாது. ஏனெனில் இயற்கையின் காலப்போக்கில் ஒவ்வொரு தருணத்திலும் அழிவு இருக்கின்றது. அஹன்யஹனி பூதானி கச்சந்தீஹ யமாலயம். மருத்துவமனைகளை திறப்பதன் மூலமாக இந்த அழிவுகளிலிருந்து யாராலும் யாரையும் காப்பாற்ற முடியாது. ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய வாழ்வை பற்றிய முழுமையான அறிவினால் மட்டுமே ஒருவனை காப்பாற்ற இயலும். அனைத்து வேத வழக்கங்களும் நித்திய வாழ்வினை அடைவதற்கான கலையை மனிதர்களுக்கு கற்பிப்பதற்காகவே உள்ளன. மக்கள் அவ்வப்போது புலனுணர்ச்சியின் அடிப்படையிலான தற்காலிக கவர்ச்சிகரமான பொருட்களினால் திசை திருப்பப்படுகின்றனர். ஆனால் புலனுணர்ச்சிக்காக செய்யப்படும் சேவைகள் தவறாக வழிநடத்தப்பட்டு அழிவை தருபவையாக உள்ளன. எனவே நம்மையும் நம்மை சுற்றியுள்ள மனிதனையும் சரியான முறையில் காப்பாற்ற வேண்டியது அவசியம். உண்மை நமக்கு பிடித்துள்ளதா பிடிக்கவில்லையா என்ற கேள்விக்கே இடமில்லை. உண்மை உண்மையாகவே உள்ளது. மீண்டும் மீண்டும் தொடரக்கூடிய பிறப்பு இறப்பிலிருந்து காப்பாற்ற நாம் விரும்பினால் பகவானுக்கான பக்தி தொண்டினை ஏற்க வேண்டியது அவசியம். இது ஒரு அவசிய தேவை என்பதால் இதில் விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாத் போட்டு உண்மை என்பது ரொம்ப கசப்பான விஷயமா அப்படின்னா, ஆமா கசப்பான விஷயம். யாரும் உண்மையை வந்து ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் மனோநிலை இல்லை. ஆனா அதுதான் வந்து தேவை இந்த சமுதாயத்துக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு உண்மையை தான் எடுத்து சொல்லணும், தைரியமா எடுத்து சொல்லணும். இது வந்து உகந்ததா இல்லையா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. மீன் அதுக்கெல்லாம் நம்ம வந்து நோ கொஸ்டின் அட் ஆல் அப்படிங்கிறார் பிரபுபாத். ஓகே, ஸோ அதே மாதிரி தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள வசீகரமான திட்டங்களால் ஸோ இப்போ இருக்கிற டெம்பரரி சொல்யூஷன்ஸ், இப்போ நம்ம பேண்டேட் சொல்யூஷன் வாங்க. பேண்டேட் சொல்யூஷன் ஓகே இது பண்ணா போதும் இது பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது நிரந்தரமான ஒரு இதுவா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதோட இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன் என்ன? ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன் நம்ம வந்து நிரந்தரமா இந்த பௌதிக உலகத்திலேருந்து எப்படி வெளியே போகணும், எப்படி போகணும் அப்படின்னா ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும் அதுதான் நம்ம பார்த்தது. இந்த ஃபுல்லா இந்த இதெல்லாம் பார்த்தது. அதுல கண்டிப்பா தப்பி தவிர கூட நம்ம வந்து ஞானிகளுடைய நிலையிலையோ இல்ல பௌதிகவாதிகள் நிலையோ இல்ல அருவவாதிகள் நிலையிலோ போய் மாட்டிட்டோம்னா மறுபடியும் இல்ல மாட்டிட்டு போவோம் அப்படிங்கிறது தான் பிரபுபாதருடைய டாபிக். ஈஷோபனிஷத்தும் அதுதான் வந்து சம்பூதம். அந்த வார்த்தை சம்பூதம். இங்க வந்து சம்பூதம்ங்கிற வார்த்தை என்னது? பகவான் அல்லது இறைவன் அப்படிங்கிறது. சோ முன்னாடி பார்த்ததுல அவர் இறங்கி வர்றது அப்படிங்கிறது இப்போ வந்து அவர் தான் வந்து நம்மளுடைய கோல், நம்மளுடைய ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது தான் பொருள். ஓகே, அடுத்தது இவங்க படிக்கணுமா? ஹரே கிருஷ்ண பிரபு. ராஜேஸ்வரி மாதாஜி. மந்திரம் 15. ஹிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்தம் பூஷன்ன அபாவ்ருணோ சத்ய தர்மயே திருஷ்டயே. ஹிரண்மயனே தங்கமயமான பாத்ரேன பிரகாசமான திரையினால் சத்யஸ்ய பரமசத்தியத்தின் அபிஹிதம் மூடப்பட்டிருக்கிறது. முகம் தத் அந்த திரையினை துவம் தாங்கள் பூஷன் நிலைபெறச் செய்பவரே. அபாவ்ருணு தயவு செய்து விளக்குங்கள். சத்திய புனிதமான தர்மாய பக்தனுக்கு திருஷ்டையே பார்ப்பதற்கு. எம்பெருமானே எல்லா உயிரினங்களையும் நிலைபெற செய்பவரே,
உமது உண்மையான முகம் உமது பிரகாசமான ஒளியால் மூடப்பட்டிருக்கிறது. அந்த திரையினை விலக்கி உமது தூய பக்தனுக்கு தங்களின் தரிசனத்தை வழங்குங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி மியூட்ல இருக்கு. ஓ சாரி சாரி சாரி. சோ இப்போ இந்த ஸ்லோகத்துல இருந்து பகவத்கீதையில எந்த ஸ்லோகம் போகுது ஞாபகம், எந்த சாப்டர் போகுது சொல்லுங்க. பிரபுஜி 14th சாப்டர் பிரபுஜி. 14th இல்ல, இது அந்த விஸ்வரூப தரிசனமா பிரபுஜி? சோ கரெக்ட். சோ 12வது அத்தியாயம் முடிஞ்சு 10 முடிஞ்ச உடனே அகம் சர்வேஸ்வர பிரபு முடிஞ்ச உடனே பரம்பரமா பரந்தாமான்னு முடிஞ்சிடும். அப்புறம் கிருஷ்ணர் வந்து நானே எல்லாவற்றுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்சிருவாரு. எல்லாவற்றிலும் என்னை காண்பாய், நீ வந்து இமாலயம் பாக்குறியா அது நான் தான், பெரிய பக்ஷி கருடன் பாக்குறியா அது நான் தான், கடல்ல வந்து திமிங்கலம் பாக்குறியா அது நான் தான். சோ ஒரு இயற்கை சார்ந்த அல்லது பௌதிக விஷயமா வெளியே பாக்குற எல்லா விஷயங்கள்ல இருக்கிற உன்னதமான டாப் மோஸ்ட் பெஸ்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அது கிருஷ்ணனுடைய அம்சம்ல கிருஷ்ணனுடைய பிரதிபிம்பம் அப்படிங்கறதான் பகவான் டிக்ளேர் பண்றாரு இல்லையா. 10வது அத்தியாயத்துல கடைசி 20 ஸ்லோகங்கள் அதுதான் அவர் ஃபுல்லா சொல்றாரு இல்லையா. நம்ம என்னென்னலாம் எதெல்லாம் இந்த உலகத்துல பெஸ்ட்ன்னு பாக்குறோமோ, பாம்பு எடுத்துக்கிறியா பாம்பு, மிருகம் எடுத்துக்கிறியா மிருகம், பக்ஷி எடுத்துக்கிறியா பக்ஷி, மலை எடுத்துக்கிறியா மலை, தண்ணி எடுத்துக்கிறியா தண்ணி, எதை எடுத்தாலும் அதுல யாரு பெஸ்டோ அந்த பெஸ்ட் யார் அப்படின்னா அது கிருஷ்ணர் தான் அப்படின்னு தான் வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. சோ எல்லாவற்றிலும் பகவானை பார்ப்பது, எல்லாவற்றிலும் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் எல்லாமே பகவான் கிட்ட இருந்து வர்றதுதான் அப்படிங்கறதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கறதுதான் தேர்ட் பாயிண்ட். சோ படிப்படியா ஒருத்தனுக்கு அந்த ஞானம் வரும்போது அந்த நிலை வரும். சோ அதுக்கப்புறம் உடனே அர்ஜுனன் என்ன கேட்கிறான், இப்பேற்பட்ட உன்னதமான உயர்ந்த நிலை இருக்கிற உன்னை நான் பார்க்க விரும்புகின்றேன் அப்படிங்கிறார். அப்ப அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, உனக்கு இப்ப இருக்கிற இந்த பௌதிக விஷயமா உன்னால வந்து பார்க்க முடியாது, உனக்கு ஞான சக்ஷுஷு அப்படிங்கிற. ஞான சக்ஷுனா அந்த அறிவின் பூர்வமாக வருகின்ற அந்த பார்வை, சக்ஷுஷுனா அந்த பார்க்கின்ற திறன், அதை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிதான் அர்ஜுனன் கிட்ட வந்து கிருஷ்ணன் சொல்லி அப்புறமா வந்து அவனுக்கு வந்து அந்த விஸ்வரூப தரிசனம் கிடைக்கப்படுகின்றது. இதேதான் இங்கேயும் இப்ப பாத்தீங்கன்னா கடைசி 3 ஸ்லோகங்கள் பகவான் இடத்துல முழுமையா ஒருத்தன் வந்து பகவானுடைய நிலை, அந்த நிலை தெரிஞ்ச அப்புறமா பகவான் கிட்ட பிரார்த்தனை. சோ அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கு, அதேதான் இப்ப அர்ஜுனன் என்ன கேட்கிறானோ அதே மாதிரி பிரார்த்தனை தான். எல்லா உயிர்களையும் நிலை பெற செய்பவரே. சோ இப்ப வந்து அந்த எஃபல்ஜன்ஸ் இருக்கு, இப்ப சூரியன் ஒளி இருக்கு, பயங்கரமான சூரிய ஒளி இருக்கு. ஆனா சூரியன் இப்ப நம்ம வந்து பட்ட பகல்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 11 மணி 1 மணிக்கு இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் தெரியுமான்னா தெரியாது. ஆனா சூரியனுக்கு வெளிச்சம் பிரகாசம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் இல்லையா. சோ இங்க வந்து பகவான் கிட்ட என்ன கேட்கறது, எனக்கு உங்களை பார்க்கணும், அந்த சூரியன் அந்த ஒளி வட்டம் அந்த சூரியனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இங்கேயும் வந்து அவருடைய பிரபஞ்சம், அவருடைய அந்த தேஜஸ், ஒளிமயமான தேஜஸ் வெளியே தெரியுது. ஆனா அவரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் கோல். நமக்கும் அதான் கோல் இல்லையா. சோ அதை தான் வந்து இங்க வந்து பிரார்த்தனையா வந்து சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஹிரண்மயன பாத்திரேன இந்த ஸ்லோகம் வந்து இப்ப இந்த ஹத யோகா, இந்த யோகா பிராக்டிஸ் எல்லாம் போனீங்கன்னா கூட இந்த ஸ்லோகம் தான், சத்யாஸ்பீதம் முகமா. சோ அந்த சூரிய நமஸ்காரம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, காலங்காத்தால எல்லாரும் உட்காந்து சூரியன் ஃபர்ஸ்ட்டுக்கு இது பண்றது எப்படின்னா, அந்த சூரியனை பார்க்கும்போது சூரியனை நமஸ்காரம் பண்ணும்போது என்ன வேண்டுறோம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு ஹேவ் யுவர் தர்ஷன், உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கப்பெற வேண்டும். அந்த விட்டமின் இங்கிலீஷ்ல சொல்றதுனா எனக்கு விட்டமின் டி வேணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், சயின்டிபிக்கா சொல்லணும். பட் ஆக்சுவலா வந்து ரிலீஜியஸ் பர்பஸ்ல இல்லைன்னா நம்மளுடைய ஆன்மீக நிலையில பார்த்தோம் அப்படின்னா தரிசனம் எடுக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து பகவானை நேரடியா பாக்குறது அப்படின்னு. சோ இந்த ஹத யோகா, பதஞ்சலி யோகால பாத்தீங்கன்னா அவங்க வந்து சூரிய வழிபாடு, சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இதுதான் வந்து அவங்களும் வந்து இதே ஸ்லோகம் தான், இது கொஞ்சம் மாறி இருக்கும். இரண்டு பாத்திரேன்னா சத்யச்சந்திர இதே ஸ்லோகம் தான், பட் கொஞ்சம் மாறி இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, பூஷணம், பூஷன் அப்படின்னா இப்ப வந்து பத்மபூஷன், பத்ம விபூஷணம் அப்படின்னா, பூஷணம் அப்படின்னா அந்த ஃபுல் கண்டென்ட், பூஷணம் அப்படிங்கிறது அந்த ஃபுல் பொட்டன்சி, ஃபுல் நாலேஜ். ஓகே, அதுதான். ஓகே, படிங்க விளக்க உரை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க விளக்க உரை. பகவத்கீதையில் பகவான் நமது பிரம்மஜோதியை, நமது ஜோதிமயமான வடிவை இவ்வாறு விவரிக்கிறார். பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்யம் யயஸ்ய ச சாத்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்ய காந்திகஸ்ய ச. இறுதி சுகத்தின் ஆதார நிலையானதும்
மரணமற்றதும் அழிவற்றதும் நித்தியமானதுமான அருவ பிரம்மத்தின் அடிப்படை நானே. பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய மூன்றும் ஒரே பூரண சத்தியத்தின் அம்சங்களாகும். ஆரம்ப நிலையில் உள்ள பக்தன் பிரம்மனை மிக எளிதில் கண்டுகொள்கிறான். மேலும் முன்னேற்றம் அடைந்தவன் பரமாத்மா எனும் மேலான ஆத்மாவை தருகிறான். பகவானை அறிவதென்பது பூரண சத்தியத்தை இறுதியாக அறிந்தவனும் நிலை. இதை பகவத்கீதையில் உறுதிப்படுத்துகையில் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமே பூரண சத்தியத்தின் இறுதி தத்துவம், பிரம்மஜோதியின் தோற்றுவாய் மற்றும் எங்கும் நிறைந்த பரமாத்மா என்கிறார். பூரண சத்தியத்தின் அருவ தத்துவமான பிரம்மஜோதியின் இறுதியான இருப்பிடம் தாமே என்றும் தமது வரம்பற்ற வல்லமைகளுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை என்றும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார். அத்தவா பகுனை தேன ஞானதேன தவார்ஜுன விஷ்டவ்யாகம் இதம் கிருத்ஸ்னம் ஏகாமச்சேன ஹிதோ ஜகத். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பகவத்கீதை 10.42. ஸோ ஆத்தவாக பௌத்தைன கிம்யானித. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகமும் முக்கியமான ஸ்லோகம். இது இந்த முக்கியமான ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது? பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தஸ்வாசஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்ய காந்திகஸ்ய. ஸோ பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம். ஸோ அவருடைய இந்த இறுதி சுட்டு, அதாவது அவருடைய இது என்னது? சாஸ்வதமானது, நித்தியமானது, அருவ பிரம்மத்திற்கு உடைய நோக்கம், அது அருவத்துடைய சோர்ஸ் என்ன அப்படின்னா நான் தான் அப்படிங்கிறதான். ஸோ அந்த 3 நிலைகள் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கீங்க பரவத்தில். பிரம்ம நிலை, பரமாத்ம நிலை, பகவான் நிலை. அப்படிங்க. அடுத்தது தாரக மாதாஜி. ஆனால் இதனை விவரமாக அறிவதன் தேவை என்ன அர்ஜுனா? என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்து அதனை தாங்குகின்றேன். எனவே பகவான் தம்முடைய முக்கிய விரிவுகளில் ஒருவரான எங்கும் வீற்றிருக்கும் பரமாத்மாவை கொண்டு ஒட்டுமொத்த பௌதீக படைப்பையும் பராமரிக்கிறார். ஆன்மீக உலகில் உள்ள எல்லா தோற்றங்களையும் கூட அவரே பராமரிக்கின்றார். எனவே ஸ்ரீ ஈஷோ உபநிஷத்தில் இந்த ஸ்ருதி மந்திரத்தில் பகவான் பூஷன், இறுதியான பராமரிப்பாளர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதும் தெய்வீக ஆனந்தத்தினால் நிரம்பியுள்ளார். ஆனந்தமயோ பயாசாத். அவர் 5000 வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவில் பிருந்தாவனத்தில் வசித்த போது தமது குழந்தை பருவ லீலைகளில் தொடங்கி எப்போதும் தெய்வீக ஆனந்தத்திலேயே இருந்தார். அகன், பகன், பூதனை, கிளம்பன் முதலிய பல்வேறு அசுரர்களை கொல்வது கூட அவருக்கு இன்பம் தரும் விளையாட்டாகவே இருந்தது. அவரது பிருந்தாவன கிராமத்தில் அவர் தமது அண்ணனுடனும் நண்பர்களுடனும் தம்மை அனுபவித்தார். அவர் குறும்புக்கார வெண்ணெய் திருடனின் பாத்திரத்தை ஏற்றபோது அவரது திருட்டினால் அவருடைய எல்லா சகாக்களும் தெய்வீக ஆனந்தத்தை சுவைத்தனர். வெண்ணெயை திருடியதன் மூலமாக பகவான் தமது தூய பக்தர்களுக்கு இன்பம் அளித்த காரணத்தினால் வெண்ணெய் திருடன் என்னும் பகவானின் பெயர் இகழ்ச்சிக்குரியது அல்ல. பிருந்தாவனத்தில் பகவான் செய்தவை அனைத்தும் அங்கிருந்த அவரது சகாக்களின் இன்பத்திற்காகவே. பரம்பொருளை கண்டு அறிவதற்கான விருப்பத்துடன் பெயரளவு ஹட யோகத்தில் ஈடுபடும் வித்தைக்காரர்களையும் வரட்டு அனுமானிகளையும் கவருவதற்காகவே பகவான் இத்தகைய லீலைகளை படைத்தார். ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அடுத்தது படிங்க. ஸோ இதெல்லாம் புரியுது இல்லையா? இதெல்லாம் ஏதாவது ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பிளேஷன் வேணுமா? தேவையில்லை இல்லையா? கிளியரா புரியுது. ஓகே. ஹரே கிருஷ்ணா. பிரபுவும் அவரது விளையாட்டு தோழர்களான கோபாலர்களும் நிகழ்த்திய பாலிய விளையாட்டுகளை பற்றி சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்வதாவது: இத்தம் சதாம் பிரம்மஷு கானுபூத்யா தாஷ்யம் கதானாம் பரதைவ தேன மாயாச்ரிதானாம் நரதாரகேன ஷாகம் விஜஹர கிருத புண்ணிய புஞ்சாக. அருவமான ஆனந்தமய பிரம்மன் என கருதப்படுபவரும் பக்தர்களால் உன்னதமான பிரபு என பூஜிக்கப்படுபவரும் கீழ்நிலையில் உள்ளவர்களால் சாதாரணமான மனிதரென எண்ணப்படுபவர்களுமான முழுமுதற் கடவுள் பல நற்செயல்களால் உயர்நிலையை அடைந்திருந்த கோபாலர்களோடு விளையாடினார். இப்படியாக பிரபு தம்மோடு சாந்த, நடுநிலை, தாஷ்ய, சேவகம், சக்கிய, நட்பு, வாத்சல்ய, பெற்றோர் அன்பு, மாதுரிய, காதல் ஆகிய பல வகையான உறவுகளை கொண்டுள்ள ஆன்மீக சகாக்களோடு எப்போதும் திவ்யமான அன்பு நிறைந்த செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்.
விருந்தாவன தாமத்தை விட்டு பிரபு ஒருபோதும் அகழ்வதில்லை என்று சொல்லப்படுவதால் அவர் சிருஷ்டியை மேற்கொள்வது எப்படி சாத்தியமாகிறது என்று கேட்கலாம். இதற்கு பகவத்கீதையில் விடை கூறப்பட்டுள்ளது. பகவத்கீதை 13.14. புருஷன் எனப்படும் தம் முழுமையான அம்சத்தில் பகவான் பௌதிக பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறார். பௌதிக பிரபஞ்சத்தின் சிருஷ்டி, பராமரிப்பு, சம்ஹாரம் ஆகிய செயல்களில் பகவானுக்கு நேரடியான ஈடுபாடு எதுவும் இல்லாவிடனும் அவர் தனது முழு வியாபகமான பரமாத்மாவால் இவற்றை செய்விக்கிறார். ஒவ்வொரு உயிர்வாளியும் ஆத்மா எனப்படுகிறான். எல்லா ஆத்மாக்களையும் ஆளும் பிரதம ஆத்மாவான ஆத்மா பரமாத்மா எனப்படுகிறார். ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகத்தோட இது பாத்தீங்கன்னா எனக்கு உங்களுடைய இதை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா பிரபுபாதோட பொருளை பாத்தீங்க நேரா என்ன பண்றாரு, பிரபுபாத் என்ன கொண்டு போறாரு, நீங்க இங்க உங்களுக்கு என்ன புரியுது, யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஸ்லோகத்தோடைய டிரான்ஸ்லேஷன், ஸ்லோகத்தோட நிலை பார்த்தீங்கன்னா அந்த பரமபுருஷ பகவானே உங்களை நான் பார்க்க விரும்புகின்றேன் அப்படின்னு. ஆனா பிரபுபாத் எங்க கொண்டு போறாரு நேரா? ரிலேஷன்ஷிப். அப்புறம் வேற யாராவது? ஆத்மா பரமாத்மா அந்த அந்த இதை பொறுத்து. ஓகே, அப்புறம் ஸ்லோகத்தோட இது பாத்தீங்கன்னா எல்லா உயிரினும் நிலைப்பட்ட செய்வரே உமது முகம் உங்களை உங்க முகம் மறைக்கப்பட்டிருக்கு, எனக்கு பார்க்கல, நான் உங்களை பார்க்க விரும்புறேன். ஓகே, சோ பிரபுபாத் என்ன பண்றாரு, அந்த பிரம்ம நிலை பரமாத்மா நிலைன்னு அதுக்கப்புறம் நேர டக்குன்னு எங்க போறாரு, இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொன்னோம். சர்வீஸ் பத்தி, சர்வீஸ் சாந்தரசம் பத்தி நேரா கிருஷ்ணகிட்ட போயிடுறாரு. சோ கிருஷ்ணனுடைய லீலைகள், கிருஷ்ணன் முன்னாடி என்ன செஞ்சாரு, பகவான் இப்படி பண்ணாரு, பகவான் இப்படிப்பட்டவர், அவர் கோலோகம் இது பண்ணார், ஆனா அவர் தான் பரம புருஷபம். சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது, பிரபுபாத் நேரடியா ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, சோ நீங்க இது மத்தவங்க இந்த புக்கை மத்தவங்க யாராவது படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, அந்த அந்த பரம புருஷ பகவான் அப்படின்னா என்ன ஆகும், அந்த பரம புருஷன் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும் இல்லையா? ஆப்வியஸ்லி அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தனித்துவம் வாய்ந்தது இருக்கா, அவர் எப்படி இருப்பாரு, அவர் எப்படி நடப்பாரு, அவருடைய உடல் எப்படி இருக்கும். சோ பிரபுபாத் நேரா என்ன பண்றாரு, நேரா கிருஷ்ணகிட்ட நேரா அந்த அந்த பரம பொருள் எல்லாம் அந்த பரம சத்தியம் பரம உண்மை யாருன்னா கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லி நேரா விருந்தாவனத்துக்கு போயிடுறாரு. விருந்தாவன லீலைகள். சோ எப்படி சொல்ல வர்றாரு, என்னால் பகவானை உணர்ந்து கொள்ள முடிய வேண்டும் என்றால் நான் கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த கிருஷ்ணர் செய்த லீலைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த லீலைகள் மூலமாக அவருடைய உன்னதமான அந்த குணங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய நாமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு பகவானுடைய ரியலைசேஷன், பகவான் அப்படிங்கிற ரியலைசேஷன், அந்த அந்த ஞானம் எனக்கு கிடைக்கப்படும் அப்படிங்கிறோம். ஸோ இந்த பிரபாதோடைய அந்த நோக்கம், அவருடைய மிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா தெளிவா எப்படி அந்த கட்டுண்ட ஜீவாத்மா நமக்கெல்லாம் இப்ப எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, இல்லைன்னா இதெல்லாம் இதெல்லாம் எப்படி பண்ணலாம், அப்டிராக்டா சொல்லிட்டு போகலாம். ஹி ஹாஸ் வெரி பிக் எனர்ஜி அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்தா நமக்கு ஒன்றும் புரியாது இல்லையா? ஆனா எப்படி புரிஞ்சுக்கணும், பகவான்னா கிருஷ்ணர் தான், அந்த கிருஷ்ணன் இந்த லீலைகள்லாம் செஞ்சிருக்காரு, இந்த லீலைகள்லாம் புரிஞ்சுக்கோங்க, லீலைகள்லாம் அனுபவிங்க, லீலைகள்லாம் அனுபவிச்சுட்டு அவரோட நாமத்தை திருப்பி திரும்ப சொல்லுங்க, அவரோட குணங்களை புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பகவான் ரியலைசேஷன் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஸோ அதனால பிரபுபாத் இதுல இந்த ஸ்பெசிபிக்கா ஸ்லோகா 42 ஸ்லோகம் பண்ணி இதெல்லாம் நீ அவருடைய இந்த நிலை, அந்த அவரோட அருவ நிலை, பிரம்ம நிலை, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போற, நேரடியா என்கிட்ட நேரடியா என்ன பாக்குறேன், என்னுடைய ரிலேஷன்ஷிப், என்னோட தொடர்பு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீ இதை அனுபவிச்சிருந்தாலே உனக்கு போதும் அப்படிங்கிற. ஓகே, சரிங்களா? சோ இதுதான் ஆச்சாரியருடைய கருணைங்கிறது. சோ ஒரு ஞானம் ஒண்ணு இருக்கு, ஒரு புக் இருக்கு, ஒரு நாலேஜ் இருக்கு, இது மூலமா தெரிஞ்சுட்டு வாங்கப்பா அப்படின்னா நம்ம எந்த ஆச்சாரியர் அணுகினா கரெக்டா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு, எவ்வளவு சுலபமா கிடைக்கப்படும் அப்படிங்கிறது ரெண்டாவது, எவ்வளவு எளிதலா நம்மளுடைய நிலை, நம்மளுடைய தகுதிக்கு தந்தார போல. சோ பிரபுபாதர் பாத்தீங்கன்னா அதனாலதான் டாப் மோஸ்ட். ஏன்னா நம்மளோட நிலை என்னன்னு தெரியும், நம்ம சுத்தி வளைச்சு பேசினாலும் நமக்கு புரியாது, நேரடியா சொன்னாலும் புரியாது, ஏன்னா நம்ம அந்த நிலையில இருக்கோம். பிளஸ் இந்த மாதிரி புக்கெல்லாம் எப்ப படிச்சு எப்ப அந்த ஆன்மீக ஞானம் நமக்கு கிடைக்கப்படுறது. ஸோ அதனாலதான் பிரபுபாதர் நேரடியா என்ன நமக்கு தேவையோ அதை அப்படியே டைரக்டா நமக்கு எடுத்து சொல்லுங்க. ஓகே, படிக்கலாம். அடுத்தது யாரு? கீதா மாதாஜி. கீதா நாராயண். ஹரே கிருஷ்ணா. எதுல இருந்து இறையுணர்வு, அதுல இருந்தா மாதாஜி அந்த இது இல்லையா, இறையுணர்வு.
அது இறையுணர்வு பெறுவதற்கான இம்முறை மாபெரும் விஞ்ஞானமாகும். பௌதிகவாதிகள் செய்யக்கூடியதெல்லாம் பௌதிக சிருஷ்டியின் 24 அம்சங்களை பற்றி எண்ணி பார்த்து ஆராய்வது மட்டுமே. ஏனெனில் புருஷனை பற்றிய எவ்விதமான தகவலையும் அவர்கள் பெற்றிருக்கவில்லை. அருவவாத ஞானிகள் பிரம்ம ஜோதியின் கண்ணை கூச வைக்கும் பிரகாசத்தை கண்டு திகைத்து போகிறார்கள். பூரண உண்மையை முழுவதுமாக காண விரும்புபவன் 24 பௌதிக வஸ்துக்கள் மற்றும் கண் கூசும் ஒளி ஆகியவற்றை ஊடுருவி அதற்கும் அப்பால் செல்ல வேண்டும். ஒளிமிக்க இரண்ய பாத்திரம் எனும் மூடியை விளக்கும்படி பகவானை பிரார்த்திக்க வேண்டும் என்று ஈசோபனிஷத் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. இந்த மூடி விலகி முழுமுதற் கடவுளை கண்டாலன்றி பூரண சத்தியத்தை உண்மையாக உணர்ந்தறிவது ஒருபோதும் சாத்தியமில்லை. அடுத்த பேரை படிக்கட்டுமா பிரபுஜி? படிச்சிருங்க. நன்றி பிரபுஜி. முழுமுதற் கடவுளின் பரமாத்மா அம்சம் அவரது 3 முதன்மையான வியாபகங்களில் ஒன்றாகும். இவை மூன்றும் ஒட்டுமொத்தமாக விஷ்ணு தத்துவம் எனப்படும் பிரபஞ்சத்தில் வியாபித்துள்ள விஷ்ணு தத்துவம் க்ஷீரோதக சாய் விஷ்ணுவாகும். ஒவ்வொரு உயிர்வாழியிலும் உள்ள எங்கும் நிறை பரமாத்மா அவரே. கர்ப்போதக சாயி விஷ்ணு எல்லா உயிர்வாழிகளிலும் உள்ள ஒட்டுமொத்தமான உயராத்மா ஆவார். அவர் எல்லா பிரபஞ்சங்களையும் படைக்கிறவர். பிரபஞ்ச சிருஷ்டியின் 24 தத்துவங்களையும் கடந்த பின் விஷ்ணு தத்துவங்களை எதிர்நோக்குவதற்கான வழிகளை அக்கறையுள்ள சிஷ்யர்களுக்கு யோக முறை கற்பிக்கிறது. அனுபவங்களின் அடிப்படையில் அமைந்த தத்துவ முறை அருவமானதும் ஸ்ரீ கிருஷ்ணரின் சரீரத்திலிருந்து வெளிப்படுவதுமான பிரம்ம ஜோதியை அறிய உதவுகிறது. இது பகவத்கீதையிலும் பகவத்கீதை 14.27 பிரம்ம சமிதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. யஸ்ய பிரபா பிரபவதோ ஜகதண்ட கோடி கோடிஸ்வசேஷ வசுதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலம் அனந்தம் அசேஷ பூதம் கோவிந்தம் ஆதி புருஷம் தம் அகம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. ஓகே, ஸோ அந்த ஒரு நிமிஷம். ஸோ முதல்ல வந்து நான் என்ன சொல்ல வந்தேன் கான்செப்ட், பகவத்கீதை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு மகத்தத்துவம்னா என்ன, ஃபர்ஸ்ட் காரணதாட்சாய விஷ்ணம் என்ன, கர்ப்பதாட்சாய விஷ்ணு, உச்சிகதாட்சாய விஷ்ணு, இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் திருப்பி கேளுக்கோங்க. ஏன்னா அந்த அந்த பகவானோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ், பார்ஷியல் பிளனரி எக்ஸ்பென்ஷன்ஸ்ல முதல்ல கான்செப்டே அதுதான். ஏன்னா நீங்க பாகவதெல்லாம் படிக்கும்போது நேரடியா அந்த தத்துவார்த்தங்களுக்குள்ளதான் போகும். அதனால அந்த தத்துவங்கள் அது எப்படி வந்து எக்ஸ்பென்ஷன், அந்த எக்ஸ்பென்ஷனுடைய நோக்கம் என்ன, அவன் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து பலராமருக்கு அதுக்கப்புறமா வருதுதான் வந்து உங்களுக்கு அனிருத்தர், பிரத்யும்னர் அப்படின்னு நேரம் மற்ற இதெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வர்ற மகத்தத்துவத்துல இருந்து அந்த 24 மெட்டீரியல் எலிமெண்ட்ஸ், அந்த மெட்டீரியல் எலிமெண்ட்ஸ் கர்ம சாரி ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க. இந்த ஹிரண்ய பாத்திரம்னு கொடுத்தது பிரம்மஜோதியை குறிக்குதா? ஆமா ஆமா, ஹிரண்மயம்னா அந்த எஃபல்ஜன்ஸ், அதாவது அந்த அந்த ஒளி வெள்ளம் அல்லது வெளிச்சம் அப்படிங்கிற சொல்லலாம், அதுல இருந்து வரும். ஓகே, ஸோ எல்லாமே ஆக்சுவலா பார்த்தா பிரபா சொல்லமா கிருஷ்ணன், நீங்க மேலுள்ளது போனீங்கன்னா தனியா சூரியன் சந்திரன் தான் கிடையாது, பகவானுடைய ஒளி வெள்ளத்துல பகவானுடைய சரீரத்துல இருந்து வர்றதுதான் எல்லாமே இருக்குது. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. படிங்க மதஜா. கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களில் எண்ணிலடங்காத லோகங்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் பிரபஞ்ச அமைப்பின்படி மற்றவற்றிலிருந்து வேறுபட்டதாக திகழ்கின்றன. இவ்வெல்லா லோகங்களும் பிரம்மஜோதியின் ஒரு மூலையில் இடம்பெற்றுள்ளன. இந்த பிரம்மஜோதியானது நான் வழிபடக்கூடிய பரமபுருஷ பகவான் கோவிந்தருடைய உடலின் பிரகாசமே. பிரம்ம சம்ஹிதையிலிருந்து வரும் இந்த மந்திரம் பரம்பொருளை உண்மையாக உணர்ந்த தளத்திலிருந்து பேசப்பட்டதாகும். இதனை நாம் தற்போது விவாதித்துக் கொண்டுள்ள ஸ்ரீ ஈசோபனிஷத்தின் ஸ்ருதி மந்திரம் தன்னுணர்விற்கான வழிமுறையாக உறுதிப்படுத்துகிறது. ஈசோபனிஷத்தின் இந்த மந்திரம் பிரம்மஜோதியை விளக்குவதற்காகவும் அதன் மூலமாக பகவானின் உண்மையான திருமுகத்தை காண முடியும் என்பதற்காகவும் பகவானிடம் முன்வைக்கப்படும் எளிய பிரார்த்தனையாகும். இந்த பிரகாசமான பிரம்ம ஜோதியானது முண்டக உபனிஷத்தின்
பல்வேறு மந்திரங்களில் 2.2.9 11 வரை விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இரண்மயே பரே கோஷே விரஜம் பிரம்ம நிஷ்கலம் தச்சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிஹி சத்யத் ஆத்மவிதோ விதுஹோ ந தத்ர சூர்யோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி சம்யேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷ்சாத் பிரம்ம தக்ஷிணோத்தரேன அதச்சோத்வம் ச பிரசுதம் பிரம்மை வேதம் விஸ்வம் இதம் வரிஷ்டம். பௌதிக திரைகளுக்கு அப்பால் உள்ள ஆன்மீக மண்டலம் எல்லையற்ற பிரம்மஜோதியாகும். இது பௌதிக களங்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டதாகும். அந்த பிரகாசமான வெள்ளை ஒளியினை ஆன்மீகவாதிகள் எல்லா ஒளியின் ஒளியாக புரிந்து கொண்டுள்ளனர். அந்த மண்டலத்தில் வெளிச்சத்திற்காக சூரிய ஒளி, சந்திர ஒளி, நெருப்பு அல்லது மின்சாரம் தேவைப்படுவதில்லை. உண்மையில் பௌதிக உலகில் என்னவெல்லாம் ஒளியாக தென்படுகின்றனவோ அவை அனைத்தும் அந்த பரம ஒளியின் பிம்பங்கள் மட்டுமே. அந்த பிரம்மன் முன்னேயும் உள்ளது, பின்னேயும் உள்ளது, வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கிலும் உள்ளது, மேலேயும் உள்ளது, கீழேயும் உள்ளது. வேறு விதமாக கூறினால் அந்த உன்னதமான பிரம்ம ஜோதியானது பௌதீக வானம், ஆன்மீக வானம் என இரண்டிலும் முழுமையாக பரவியுள்ளது. ஹரே கிருஷ்ணன். புக்ல சில ஸ்லோகங்கள்லாம் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா டிரான்ஸ்லேஷன் பண்ணல. சரி, ஆமா பிரபு, டிரான்ஸ்லேஷன் பாதிக்கு மேல என் புக்ல இல்ல பிரபுஜி. ஆமா பிரபுஜி, எனக்கெல்லாம் இல்லவே இல்ல. சரி, பரவாயில்ல. ஏன்னா அது ஐ திங்க் ரிவைஸ்ட் வெர்ஷன் நினைக்கிறேன் இல்லையா? சரி, ஓகே. அது இங்கிலீஷ்ல இருக்கு. நான் படிச்சது இங்கிலீஷ்ல ரிவைஸ்டு வெர்ஷனா இல்ல அவங்க டிஸ்ப்ளேல போடுறது ரிவைஸ்டு வெர்ஷனா? புதுசா வந்ததுல எல்லாம் கொஞ்சம் மாத்திட்டாங்க. பழைய கொஞ்சம் நல்ல புது புக்குன்னு சொல்லி அதுல எல்லாத்தையும் பழைய புக்கு பிரபுஜி என்னோடது ரொம்ப பழசா இருக்கு. அது நீங்க படிக்கிறது எல்லாத்தோட டிஃப்ரெண்டா இருக்கு. எந்த அனிதா மாதாஜி இன்னொரு மாதாஜி படிச்சாங்க இப்ப கொஞ்சம் முன்னாடி. எங்க 3 பேருக்கு என்னோடது பழைய புக்கு தான். அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. மிச்ச எல்லாரும் படிக்கிறது இல்ல பிரபுஜி, வேற மாதிரி ஒன்னாதான் இருக்கு. வேற மாதிரி இருக்கு. இந்த புக்ல எதுல படிக்கணும் பிரபு? லாஸ்ட் 2 பாராமீட்டர். எனவே உன்னத சத்தியத்தின் ஆன்மீகமான வெளிப்பாடுகள் உணரப்படாதவரை அருவ பிரம்மம் மட்டும் உணரப்படுகிறது என்பது முடிவு. அவ்வாறே பிரபுவின் ஆன்மீக வல்லமைகளை பற்றி உணராத காரணத்தால் அவரின் பௌதிக வல்லமைகளை மட்டும் ஒருவர் உணர்ந்தறியும் போது அவர் பரமாத்மாவை உணர்ந்தவராகிறார். இவ்வாறாக பிரம்ம ஞானமும் பரமாத்ம ஞானமும் இரண்டுமே பூரண சத்தியத்தின் பகுதியளவில் உணர்ந்தறிந்த நிலைகள். ஆனால் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை ஹிரண்மய பாத்திரமான திரை விலகிய பிறகு அவரின் முழு வல்லமையில் அறிபவன் வாசுதேவக சர்வமிதி. வாசுதேவன் எனப்படும் ஸ்ரீ கிருஷ்ணரே பிரம்மன் மாதாஜி கொஞ்சம் என்று உணர்கிறான் இல்லையா? பிரம்மன் என்று உணர்கிறான். அவரே பகவான், எல்லாவற்றிற்கும் அடியவர். பிரம்மனும் பரமாத்மாவும் அவரின் கிளைகள். பகவத்கீதையில் அருவ பிரம்மத்தை வணங்குபவர்கள் ஞானிகள், பரமாத்மாவாகிய அம்சத்தை வழிபடுவர்கள் யோகிகள், ஸ்ரீ கிருஷ்ணர் தொண்டர்கள், பக்தர்கள் ஆகிய 3 வகையினரை பற்றி ஒப்பீட்டு ஆய்வு காண கிடைக்கிறது. பகவத்கீதையில் 6.46-47 எல்லா வகையான பரம ஞானத்தில் உள்ள ஞானிகளிலும் வேத ஞானத்தை பெற்றிருப்பவனே உயர்ந்தவன் என்று கூறப்பட்டுள்ளது. எனினும் ஞானிகளையும் பலன் கருதிய தொண்டர்களையும் விட யோகிகள் யோகிகள் எல்லாம் தன் முழு சக்தியோடு சதா காலமும் பிரபுவுக்கு தொண்டு செய்பவன் தலை சிறந்தவன். சுருக்கமாக சொன்னால் உழைப்பாளியை விட தத்துவஞானி மேலானவர். யோகி தத்துவஞானியை விட சிறந்தவர்.
பக்தியோகத்தை மேற்கொண்டு சதா சர்வ காலமும் இறைப்பணியில் ஈடுபட்டிருப்பவர் யோகிகளுக்கு எல்லோரிலும் மிக உன்னதமானவர். இந்த பக்குவமான உயர் நிலைக்கு ஈஷோபனிஷத் நம்மை வழிபடுத்துகிறது. கிளியரா பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லை. இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துடைய பொருளை படிச்சீங்கன்னா பகவத்கீதையோட சுருக்கம் உங்களுக்கு கிடைச்சது. பிரம்ம நிலை, பரமாத்ம நிலை, பகவான் நிலை, அதே மாதிரி கர்ம நிலை, உழைப்பாளிகள், அதுக்கப்புறமா ஞானிகள், அதுக்கப்புறமா தத்துவவாதிகள், அதுக்கப்புறமா அருவவாதிகள், அதுக்கப்புறம் பக்தர்கள். ஸோ இந்த நிலையில இருந்து நீங்க மேல கொண்டு போகணும். இங்க பௌதிக உலகம் எல்லாமே நிரந்தரமானதல்ல, சாஸ்வதமானதல்ல. நிரந்தரமானது பகவத் தாம், அவருடைய இடம் தான். அவருடைய இடத்துல சூரிய வெளிச்சம், செல்வம் எல்லாமே அவருடைய ஒளிமயமான அந்த தேஜஸ்லேருந்து வரதான். நீங்க தான் அவ்வளவுதான். இதுதான் ஞானம். இதான் இதை ஒரே ஸ்லோகத்துல சுருக்கி பிரபாத் பாத்தீங்கன்னா 4 பக்கத்துல நம்ம ஃபுல் நாலேஜ் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, அடுத்த 2 ஸ்லோகம் படிச்சுக்கோங்க. பூஷன் அப்படி புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஈஸ்வர விஷயம் நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சோம்? யாரோ ஒரு பெரிய ஈஸ்வரன் இருக்காரு. அந்த ஈஸ்வரன் முழுமையானவர், பூர்ணமானவர். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணமஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா. அந்த பூர்ணம் அப்படிங்கிற அந்த சக்தியில ஆரம்பிச்சு கடைசியில எங்க கொண்டு போய் முடிகிறார்? அந்த பூர்ணங்கிறவர் யாரு? சாட்சாத் பரமோட்ச பகவானான கிருஷ்ணர் அவரு அப்படின்னு சொல்லி அது நடுவுல எப்படிலாம் கொண்டு போறதுதான் அந்த நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம், ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அறியாமைனா என்ன தெரிஞ்சுக்கிறோம், பௌதீக விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், ஆன்மீக விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆன்மீக விஷயங்கள்லயே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கொண்டு போறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். கடைசியில பகவான் ரியலைசேஷன்ல அவருக்கு உருவம் இருக்கின்றது, இந்த பௌதிக உலகத்திலிருந்து வெளியே கொண்டு போகுது. அப்படிங்கிறதா இந்த 18 ஸ்லோகங்களுடைய தாற்பயம். ஓகே, படிக்கலாம். கொடுத்திருக்காங்க. That's proved he is having a சச்சிதானந்த விக்கிரகம்னு ஒரு ப்ரூஃப் இல்ல பிரபுஜி. ஆமா ஆமா ஆமா. சரி, இப்போ லைட் பல்பு இருக்கு. பல்பு நீங்க நார்மலா சொன்னா லைட்ல இருந்து வெளிச்சம் வருது அப்படின்னா லைட் இருந்தா தானே, லைட்டுங்கிற ஒரு டியூப் இருந்தா தானே, அந்த ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இருந்தா தானே அதுல இருந்து வெளிச்சம் வரும். ஸோ வெளிச்சம் மட்டும் பார்த்துட்டு அதுல எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இல்லைல்ல. அதுதான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. படிங்க. மந்திரம் 16. பூஷன் ஏகர்த்தே யமசூரிய பிரஜாபத்ய யூகரஷ்மி சமூக தேஜோ யத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பஷ்யாமியோ தாவசோ புருஷக சோகமஸ்மி. பூஷன் நிலைபெறச் செய்பவரே, ஏகருஷே முதன்மையான தத்துவ அறிஞரே, யம நெறிப்படுத்துபவரே, சூரிய பெரும் பக்தர்களான சூரிகளின் இலக்கே, பிரஜாபத்திய மனித இனத்தின் பிதாக்களான பிரஜாபதிகளின் நன்மையை விரும்புபவரே, யூக தயவு செய்து அகற்றுவீராக, ரஷ்மீன் கிரணங்களை சமூக தயவு செய்து திரும்ப பெறுங்கள், தேஜ பிரகாசம் எத் அப்போது தே தங்களின் ரூபம் கல்யாணதமம் மிகவும் மங்களகரமான தத் அதை தே உங்களுடைய பஷ்யாமி நான் பார்க்கலாம், எவர் அசௌ சூரியனை போன்று, அசௌ அந்த புருஷரான கடவுள், ச என்னையே, அகம் நான், அஸ்மி இருக்கிறேன். பொருளுரை. எம்பெருமானே, முதன்மையான தத்துவ அறிஞரே, பிரபஞ்சத்தை பராமரிப்பவரே, நெறிப்படுத்துபவரே, தூய பக்தர்களின் இலக்கே, பிரஜாபதிகளின் நன்மையை விரும்புபவரே, உங்களது ஆனந்தமய வடிவத்தை நான் பார்க்கும்படியாக உமது ஒளிமிக்க திவ்ய கிரணங்களை அகற்றுவீராக. சூரியனுக்கு எவ்வாறு நீங்கள் பரமபுருஷ பகவானோ அவ்வாறே எனக்கும். அதோட கண்டினியூஷன் தான் போன ஸ்லோகத்தோட கண்டிஷன். என்னது? எல்லாத்துக்கும் சர்வக்கியமா இருக்கிறவரே, பிரபஞ்சத்தை நிலை பெற்றிருப்பவரே, நியமங்கள் இது எல்லாத்துக்கும் தூய்மையான பியூர் டிவோட்டிஸோட கோல் அப்படிங்கிறவர் அவர் தான். எல்லா பிரஜைகளுக்கும் பிரஜாபதியா இருக்கிறவர். எல்லாம் முடிச்சு கத்திரிமா சொன்னது ஒளிமிக்க திவ்யமான கிரகங்களை அவரோட அந்த ஒளியிலிருந்து அகற்றினாதான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். நிறைய சூரியனுக்கும் எனக்கும் நித்திய புருஷமான. சோ யாரு நம்ம அந்த மெயினான அந்த ஒளி வருதோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோமோ, அந்த ஒளி வர்றவருக்கே யார் மூல காரணம் அப்படின்னா அந்த நித்தியமான பரமபுருஷ பகவான் தான். ஓகே, அடுத்து பொருளுரை. சூரியனும் அதன் கதிர்களும் தன்மையில் ஒன்றுபட்டவை, அது போலவே பகவானும் ஜீவன்களும் தன்மையில் ஒன்றுபட்டவர்கள். சூரியனும் ஒன்றுதான், ஆனால் சூரிய கதிர்களின் மூலக்கூறுகள் எண்ணற்றவை. சூரிய கதிர்கள் சூரியனின் பாகமாக இருக்கின்றன. சூரியனும் அதன் கதிர்களும் இணைந்து முழுமையாக சூரியன் ஆகின்றது. அந்த சூரியனுக்கு
சூரியதேவன் வசிக்கின்றார். அது போலவே பிரகாசமான பிரம்மஜோதியினை வெளிப்படுத்தக்கூடிய மிக உன்னத ஆன்மீக லோகமாகிய கோலோக விருந்தாவனத்தினுள் பகவான் தமது நித்திய லீலைகளை அனுபவிக்கிறார். இது பிரம்ம சமிதையில் 5.29 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சிந்தாமணி பிரகரசத்மசு கல்பவர்ஷா லட்சாவதேஷு சுரபீரபி பாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரமேஷ்யமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்டு லட்சக்கணக்கான கற்பக மரங்கள் சூழ்ந்து காணப்படும் தாமத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சுமிகளால் எப்போதும் பெரும் அன்புடனும் மரியாதையுடனும் சேவை செய்யப்பட்டு விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பசுக்களை மேய்த்து கொண்டுள்ள அந்த ஆதி புருஷரான கோவிந்தரை நாம் வணங்குகிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. சூரிய கதிர்கள் எவ்வாறு சூரிய கிரகத்தில் இருந்து வெளிவருகின்றனவோ அவ்வாறே மிக உன்னத ஆன்மீக லோகமாகிய கோலோக விருந்தாவனத்தில் இருந்து வெளிவரும் கதிர்களே பிரம்ம ஜோதி என்று பிரம்ம சமிதையில் விளக்கப்பட்டுள்ளது. பிரம்ம ஜோதியின் பிரகாசத்தினை கடக்காவிடில் ஒருவனால் பகவானுடைய இருப்பிடத்தை பற்றி தகவலை பெற இயலாது. பிரகாசமான பிரம்ம ஜோதியினால் குருடர்களாகி உள்ள அருவவாத தத்துவ அறிஞர்களால் பகவானுடைய உண்மையான இருப்பிடத்தை உணர இயலாது. அவரது தெய்வீக உருவத்தை உணர இயலாது. தங்களது அறிவு பற்றாக்குறையில் வரம்பிற்கு உட்பட்டிருக்கும் அத்தகு அருவவாத சிந்தனையாளர்களால் ஆனந்தமே உருவான பகவான் கிருஷ்ணரின் தெய்வீக உருவத்தை புரிந்து கொள்ள முடியாது. எனவே இந்த பிரார்த்தனையில் பிரகாசமான பிரம்ம ஜோதியின் கதிர்களை அகற்றி ஆனந்தமான தெய்வீக உருவத்தை தூய பக்தனுக்கு காண்பிக்கும்படி ஸ்ரீ ஈஷோபனிஷத் பகவானிடம் கோரிக்கை வைக்கின்றது. அருவமான பிரம்ம ஜோதியை உணர்வதால் ஒருவன் பரமனுடைய மங்களகரமான தன்மையை உணர்கின்றான். பரமனுடைய எங்கும் வீற்றிருக்கும் தன்மையான பரமாத்மாவை உணர்வதால் ஒருவன் எப்போதும் மங்களகரமான அறிவொளியை உணர்கின்றான். ஆயினும் சாக்ஷாத் பரமபுருஷ பகவானை நேருக்கு நேராக சந்திப்பதின் மூலமாக பக்தன் பரமனுடைய மங்களகரமான தன்மையில் மிகச் சிறந்ததையே உணர்கின்றான். அவர் முதன்மையான தத்துவ அறிஞர் என்றும் பராமரிப்பாளர் என்றும் பிரபஞ்சத்தின் நன்மையை விரும்புபவர் என்றும் அழைக்கப்பட்டுள்ளதால் பரம சத்தியம் அருவமானதாக இருக்க முடியாது. இதுவே ஸ்ரீ ஈஷோபனிஷத்தின் தீர்ப்பாகும். பூஷன் பராமரிப்பவர் என்னும் சொல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஏனெனில் பகவான் எல்லா உயிர்களையும் பராமரிப்பவராக உள்ள போதிலும் அவர் தமது பக்தர்களை விசேஷமாக பராமரிக்கின்றார். அருவமான பிரம்மஜோதியை கடந்து பகவானின் உருவத்தன்மையையும் அவரது மிக மிக மங்களகரமான நித்திய உருவத்தையும் தரிசித்த பின்னர் பக்தன் பரம்பொருளை முழுமையாக உணர்கின்றான். ஹரே கிருஷ்ண பிரபு. பூஷன்கிற வார்த்தை ஞாபகிச்சுக்கோங்க. இங்க வந்து பகவானுடைய அந்த நிலை அப்படின்னு. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. படிக்கவா? படிங்க. பாகவத சந்தர்ப்பம். அருவமான பிரம்ம ஜோதியை உணர்வதால் ஒருவன் பரமனுடைய மங்களகரமான தன்மையை உணர்கிறான். ஜீவ கோஸ்வாமி தனது பகவத் சந்தர்ப்பா என்னும் நூலில் கூறுகிறார், பரம்பொருளின் முழுமையான தன்மை பரமபுருஷ பகவானில் உணரப்படுகிறது. ஏனெனில் அவர் சர்வ வல்லமை பொருந்தியவராக தெய்வீக சக்திகளை முழுமையாக பெற்றுள்ளார். பிரம்ம ஜோதியில் பரம்பொருளின் முழுமையான சக்தி உணரப்படுவதில்லை என்பதால் பிரம்மனை உணர்வது பரமபுருஷ பகவானை பற்றிய ஒரு பகுதியை மட்டுமே உணர்வதாகும். கற்றறிந்த சாதுக்களே, பகவான் என்னும் சொல்லில் உள்ள முதல் அக்ஷரத்திற்கு இரண்டு பொருள் உண்டு. முதல் பொருள் முழுமையாக பராமரிப்பவர், இரண்டாவது பொருள் பாதுகாவலர். இரண்டாவது அக்ஷரத்திற்கு வழிகாட்டி, தலைவர் அல்லது படைப்பாளி என்று பொருள். வான் என்னும் அக்ஷரமானது ஒவ்வொரு உயிரும் அவரில் வாழ்கிறது என்பதையும் அவரும் ஒவ்வொரு உயிரிலும் வாழ்கின்றார் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. வேறு விதமாக கூறினால், பகவான் என்னும் தெய்வீக ஒளியானது பௌதீக மயக்கத்தின் சாயல் துளி கூட இல்லாத எல்லையற்ற அறிவு, திறன், சக்தி, செல்வம், பலம் மற்றும் ஆதிக்கத்தை குறிக்கிறது. யாரு வந்து பகவான்கிற வார்த்தைக்கு யாரு வந்து டெபினிஷன் கொடுத்தது?
இல்ல ஜீவ கோஸ்வாமி. இல்ல இல்ல இல்ல, பகவத்கீதை இல்ல. ரூபாத் வந்து ஒரு book number. யாரு? பராசர முனி. பராசர விஷ்ணு முனி. ஐஸ்வர்ய, புராணத்தில். கரெக்ட். பராசர முனி. பராசர முனி யாரு? வியாசதேவரோட அப்பா. வியாசரோட அப்பா. வெரி குட். ஸோ பராசர முனி தான் வந்து பகவான்கிற வார்த்தைக்கு டெஃபினேஷன் கொடுத்தது. இங்க ஜீவ கோஸ்வாமி நீங்க சொன்னது ஒரு இதுல ஜீவ கோஸ்வாமி இங்க டெஃபினேஷன் இது பண்றாரு, வேற டெஃபினேஷன் கொண்டு வர்றாரு பகவான்கிற வார்த்தைக்கு. பட் ஒரிஜினலா அது ஐஸ்வர்ய சமாகரிச்சு கீர்த்தி. ஸோ அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐஸ்வர்ய சமாகரிச்சு அதுல பாத்தீங்கன்னா அந்த 6 முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துலயுமே டாப்பா இருக்கிறது யாருன்னா அந்த பகவான் அப்படிங்கிறவருக்கு மட்டும்தான். ஓகே ஓகே, கண்டினியூ. ஹரே கிருஷ்ண பிரபு. பகவான் தமது களங்கமற்ற பக்தர்களை முழுமையாக பராமரிக்கின்றார். பக்தி தொண்டின் பக்குவ நிலைக்கான பாதையை நோக்கி அவர்களை படிப்படியாக வழிநடத்துகின்றார். பக்தர்களுடைய தலைவன் என்னும் முறையில் அவர் இறுதியில் தம்மையே தமது பக்தர்களுக்கு வழங்குவதன் மூலமாக பக்தி தொண்டின் விரும்பிய பலனை வழங்குகிறார். பகவானுடைய பக்தர்கள் அவரது காரணமற்ற கருணையினால் அவரை நேருக்கு நேராக காண்கின்றனர். இவ்வாறாக தலை சிறந்த ஆன்மீக லோகமாகிய கோலோக விருந்தாவனத்தை அடைவதில் பகவான் தமது பக்தர்களுக்கு உதவுகிறார். படைப்பாளி என்னும் முறையில் அவர் தமது பக்தர்களுக்கு தேவையான எல்லா தகுதிகளையும் வழங்கி இறுதியில் அவர்கள் தம்மை அடையும்படி செய்கின்றார். பகவானை எல்லா காரணங்களுக்கும் காரணமாவார். வேறு விதமாக கூறினால் அவருக்கு காரணமாக ஏதும் கிடையாது என்பதால் அவரே ஆதி காரணமாவார். இதனால் அவர் தமது அந்தரங்க சக்தியை தோற்றுவித்து தம்மை தாமே அனுபவிக்கின்றார். சரியான முறையில் சொன்னால் வெளிப்புற சக்தி இவரால் தோற்றுவிக்கப்படுவதில்லை. ஏனெனில் இவர் தம்மை புருஷ அவதாரங்களாக விரிவுபடுத்தி கொண்டு அந்த வடிவங்களின் மூலமாகவே பௌதிக படைப்பின் தன்மைகளை பராமரிக்கின்றார். அந்த புருஷ விரிவுகளின் மூலமாகவே இவர் பௌதிக தோற்றத்தை படைக்கின்றார், காக்கின்றார், அழிக்கின்றார். ஹரே கிருஷ்ண. காற்றல் அழித்தல் எல்லாமே அவருடைய வெளிப்புற சக்தியிலே தான் நடக்குது. அவர் தனியா அந்த அந்தரங்க சக்தியிலேருந்து வந்து எதுவுமே பண்ணாது. எல்லாமே பகிரங்கமா இருக்கிற விஷயங்கள் பகிரங்க சக்தி மூலமாவே எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. உயிரினங்களும் பிரபுவின் வியக்தித்துவத்தின் வேறுபடுத்தப்பட்ட வியாபகங்களே. அவற்றில் சில தம்மளவில் பிரபுக்களாக இருந்து உன்னதமான பிரபுவுக்கு ஒப்பாக விளக்க விரும்புவதால் அவர் அலங்களை பிரபஞ்ச சக்தியிலும் புகுந்து தத்தம் இயல்பான சக்திகளை முழுவதுமாக பயன்படுத்தி இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கிறார். உயிரினங்களிலும் பிரபஞ்ச தோற்றம் முழுவதிலும் பிரபுவின் பகுதிகள் இடம்பெற்றிருப்பதால் அவற்றுள் செயல்களும் எதிர் செயல்களும் தூண்டப்படுகின்றன. இவ்வாறாக உயிரினங்களுக்கு பௌதிக இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான முழு வசதிகளும் தரப்படுகின்றன. எனினும் இறுதியான ஆளுநர் பிரபுவே. தன் பூரண அம்சமும் புருஷர்களில் ஒருவருமான பரமாத்மாவாக விளங்கி அவர் ஆட்சி புரிகிறார். இவ்வாறாக ஆத்மாவுக்கும் ஆளுநரான பரமாத்மாவுக்கும் இடையே பெரும் வேறுபாடு உள்ளது. பரமாத்மா ஆளுநர், ஆட்சிக்குட்பட்டவர். எனவே இருவரும் சமமான நிலையில் இருக்க முடியாது. பரமாத்மா முழுவதுமாக ஒத்துழைப்பதனால் அவர் உற்ற தோழர் எனப்படுகிறார். பரமாத்மா வந்து கூட பகவான் பரமாத்மா வந்து அந்த ஜீவாத்மாவோட கூடவே இருக்கிறனால தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம் அந்த பேரட் ஸ்டோரி பார்த்துருக்கோம். அதே தான் வந்து இறைவனின் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை பிரம்மன் எனப்படுகிறது. இது விழித்திருத்தல், உறங்குதல் என்பன மட்டுமின்றி சாத்தியமான எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உரைகிறது. இதிலிருந்தே கட்டுண்ட ஆத்மாக்கள், முக்தி பெற்ற ஆத்மாக்கள் என்று 2 விதமான ஜீவ சக்தி தோன்றுகிறது. பரமாத்மா, பிரம்மன் ஆகிய இரண்டிற்கும் பகவானே ஆதி மூலம் என்பதால் எல்லா ஜீவன்களுக்கும் இருப்பவை எல்லாவற்றிற்கும் அவரே ஆதி மூலம் ஆவார். இதை அறிந்தவர்கள் உடனடியாக பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர். முழுமையான அறிவை பெற்றுள்ள பகவானின் அத்தகு தூய பக்தர்கள் இதயபூர்வமாகவும் ஆத்மார்த்தமாகவும் அவரிடம் முழுமையாக பற்றுதல் கொண்டுள்ளனர். எப்போதெல்லாம் அத்தகு பக்தர்கள் அவர்களை போன்ற சக பக்தர்களுடன் இணைகின்றார்களோ அப்போதெல்லாம் பகவானுடைய தெய்வீக செயல்களை புகழ்வதை தவிர அவர்களுக்கு வேறு ஈடுபாடு கிடையாது. தூய பக்தர்களின் நிலை பக்குவமானதாகும். அத்தகு பக்குவத்தை அடையாதவர்களால், அதாவது இறைவனுடைய பிரம்மன் அல்லது பரமாத்மா தன்மையினை மட்டும் உணர்ந்தவர்களால் பக்குவமான பக்தர்களின் செயல்களை பாராட்ட முடியாது. தமது தூய பக்தர்களின் இதயத்தில் இருந்தபடி தேவையான அறிவை வழங்குவதன் மூலமாக பகவான் எப்போதும் அவர்களுக்கு உதவுகிறார். அவர் தமது விசேஷ கருணையின் மூலமாக அறியாமையின் இருள் முழுவதையும்
அகற்றி விடுகிறார். அனுமானத்தில் ஈடுபடும் தத்துவ அறிஞர்களும் யோகிகளும் ஏறக்குறைய தங்களது சொந்த வலிமையை சார்ந்திருப்பதால் அவர்களால் இதனை கற்பனை செய்யக்கூட இயலாது. கட உபனிஷத்தில் 1.2.23 கூறப்பட்டுள்ளபடி பகவான் யாருக்கு கருணை அளிக்கின்றாரோ அவர்களால் மட்டுமே அவரை அறிய முடியும், மற்றவர்களால் இயலாது. அத்தகைய விசேஷ கருணை அவரது தூய பக்தர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. எனவே பிரம்ம ஜோதியின் எல்லைக்கு அப்பால் உள்ள பகவானின் கருணையை ஸ்ரீ ஈஷோபனிஷத் சுட்டி காட்டுகிறது. கடைசியில ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. என்ன பாயிண்ட்? எல்லாம் ஓகே, ஞானம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டுறீங்க, ஆச்சாரியர் வந்துடுறாரு. ஆனா முக்கியமானது என்னது இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல? கருணை. ஆமா. சோ எல்லாம் இருந்தும் கடைசியில பகவான் கருணைலாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே, சோ எல்லாம் 0 ஆயிடும். 1 இல்லைன்னா எல்லாமே எவ்வளவுதான் 0 ஆட் பண்ணாலும் அந்த நம்பர் 1 இல்லை அப்படின்னா காலி. ஓகே, அந்த பாயிண்ட். ஸோ பிரபாத் வந்து நமக்கு இவ்வளோது சொல்லி கடைசியில ஒன்னே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு அவருக்கு கருணை வேணும் அப்படிங்க. ஸோ அவருக்கு கருணைக்கு பாத்திரமா நம்ம என்ன பண்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும், பக்தி கிடைக்கும், எல்லாமே. ஓகே, தாரக நீங்களே ஆரம்பிங்க. மந்திரம் 17. வாயுர் அனிலம் அம்ருதம் அதேதம் பஷ்மாந்தம் சரீரம் ஓம் கிருதோ ஸ்மர கிருதம் ஸ்மர கிருதோ ஸ்மர கிருதம் ஸ்மர. வாயு பிராணவாயு, அனிலம் ஒட்டுமொத்த வாயு, அமிர்தம் அழியாதது, அத இப்போது இதம் இது, பஸ்மாந்தம் சாம்பலாக மாறிய பின், சரீரம் உடல், ஓம் எம்பெருமானே, கிருதோ எல்லா யாகங்களின் அனுபவிப்பாளவரே, ஸ்மர தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளவும், கிருதம் என்னால் செய்யப்பட்டவை அனைத்தும், ஸ்மர தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளவும், கிருதோ உன்னத பயனாளியே, ஸ்மர தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளவும், கிருதம் தங்களுக்கு நான் செய்தவை அனைத்தையும், ஸ்மர தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளவும். இந்த தற்காலிகமான உடல் எரிக்கப்பட்டு சாம்பலாகட்டும், அதன் பிராணன் ஒட்டுமொத்த காற்றுடன் கலக்கட்டும். தற்போது எம்பெருமான எனது எல்லா யாகங்களையும் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனது செயல்களின் இறுதி பயனாளி தாங்களே என்பதால் நான் தங்களுக்காக செய்திருப்பவை அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரார்த்தனையில வந்து என்ன சொல்றான் அந்த ஜீவாத்மா? இப்ப நான் வந்து பகவானிட பிரார்த்தனை பண்ணும்போது, பகவானே உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கப்பெறுங்கள். தரிசனம் கிடைச்ச உடனே என்ன சொல்றான்? நான் வந்து தெரியாமலோ எல்லாம் தப்பு பண்ணிட்டேன், நான் இறக்கின்ற தருவேன், இந்த உடல் எல்லாம் போட்டும், ஆனா நான் என்ன செஞ்சேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அதுக்கு தாந்தார் போல என்ன கவனிச்சுக்கோங்க, என்ன நல்லபடியா பாத்துக்கோங்க, உங்ககிட்ட நான் சரணாகதி அடைகிறேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே கண்டிப்பா. சௌமியா மதிச்சு இல்ல முடிச்சிட்டாங்க. படிக்கிறீங்களா? ரிவர்ஸ்ல. ஓ ஆமா, ரிவர்ஸ்ல காரி சௌமியா மதிச்சு. ஆமா, சௌமியா மதிச்சு. விளக்க உரை. தற்காலிகமான இவ்வுடல் நிச்சயமாக வேற்று உடைதான். ஆனால் பௌதீக உடல் அழிந்த பின் உயிர் அழிவதோ தனது தனியுணர்வை இழப்பதோ இல்லை. மாந்தரின் தன்னுணர்வு அருவமானதோ வடிவமற்றதோ அல்ல, மாறாக அவனின் பௌதிக உடைதான் வடிவமற்றது. அதாவது அழிவில்லாத தனி நபரின் வடிவத்திற்கேற்றவாறு உடல் வடிவம் பெறுகிறது. குறைந்த அறிவு படைத்தவர்கள் தவறாக எண்ணுவது போல் எந்த ஜீவனும் ஆரம்பத்தில் உருவமற்றவன் அல்ல. பௌதிக உடல் அழிந்த பின்னும் ஜீவன் நிலைத்திருக்கிறான் என்பதை இந்த மந்திரம் உறுதிப்படுத்துகிறது. பௌதிக உலகில் உயிர்கள் தத்தம் இயல்பின்படி புலனின்பம் துய்ப்பதற்கு சாதகமான பல்வேறான உடல் அமைப்புகள் அதிசயிக்கத்தக்க வேலைப்பாட்டுடன் இயற்கை ஏற்படுத்தி தருகிறது. மலத்தை ருசிக்க விரும்பும் ஜீவனுக்கு அதற்கான முழு தகுதியையும் கொண்ட பௌதிக உடல் தரப்படுகின்றது, அதாவது பன்றியின் உடல். அதுபோலவே மாமிசம் உண்ண விரும்பும் ஜீவனுக்கு புலியின் உடல் தரப்படுகிறது. அதன் உதவியால் அது பிற விலங்குகளின் இரத்தத்தை குடித்தும் மாமிசத்தை தின்றும் அனுபவிக்கிறது. மனிதரின் பல்லின் அமைப்பு வேறாக உள்ளதால் அவன் மலத்தையோ மாமிசத்தையோ உண்பதற்காக ஏற்பட்டவன் அல்ல என்பதும், மிக பூர்வமான பரிமாண நிலையிலும் அவனுக்கு மலத்தை தின்னும் ஆவல் இருந்ததில்லை என்பதும் தெளிவு. கனிகளையும் தாவர உணவையும் சுவைத்து துண்டித்து தின்பதற்கு வசதியாக மனிதனின் பற்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாமிசம் உண்பதற்கு வசதியாக இரு கூரிய நாய்ப்பற்களும் அமைந்துள்ளன. ஹரே கிருஷ்ணா. இந்த பர்பட்ல வந்து
நம்மளுடைய உடலுடைய நிலை பற்றி சொல்றாரு. நமக்கு தெரியும் இல்லையா, இந்த இந்த உடல் வந்து அழியக்கூடியது, ஆனா ஆத்மா வந்து அழியாதது அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு கிளியரா வந்து சூக்ஷ்ம உடல், ஸ்தூல சரீரம்னா என்ன, சூக்ஷ்ம சரீரம்னா என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஸோ வெளிப்புறமா இருக்கிற சக்தி, வெளிப்புறமா பௌதிகமா இருக்கிற இந்த உடல் வந்து இந்த அழியக்கூடியது, உள்ள இருக்கிற ஜீவாத்மாக்கு ஒரு தனியா ஒரு சரீரம் இருக்கும், அது நிரந்தரமானது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்மளுடைய உடல் வந்து இந்த மாமிசம் சாப்பிடுறதோ இல்லைன்னா வந்து மலம் சாப்பிடுறதுக்கானது இல்லை. நம்மளுடைய உடல் அமைப்பே வந்து எதுக்கு, காய்கறிகளும் கனிகளும் சாப்பிட்றதுக்கான இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது. அனிதா மாதாஜியா? ஓகே பிரபுஜி. ஆயினும் எப்படி பார்த்தாலும் எல்லா விலங்குகள் மற்றும் மனிதர்களின் பௌதிக உடல்களும் ஆத்மாவிற்கு அந்நியமானவையே. அவை ஜீவனுடைய புலனின்ப இச்சைக்கேற்ப மாறுபடுகின்றன. பரிணாம சுழற்சியில் ஜீவன் உடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றுகிறான். உலகம் முழுவதும் நீரான் நிரம்பி இருந்த போது ஜீவன் நீர்வாழ் உயிரினத்தின் உடலை ஏற்கின்றான். அடுத்ததாக அவன் தாவரமாக பிறக்கின்றான். தாவர பிறவிலிருந்து பூச்சி பிறவிக்கும், பூச்சி பிறவியிலிருந்து பறவை பிறவிக்கும், பறவை பிறவியிலிருந்து மிருக பிறவிக்கும், மிருக பிறவியிலிருந்து மனித பிறவிக்கும் மாற்றமடைகிறான். இந்த மனித பிறவியில் எப்போது அவன் ஆன்மீக ஞானத்தை முழுமையாக பெறுகின்றானோ அதுவே மனித பிறவியின் வளர்ச்சி பெற்ற மிக உயர்ந்த நிலையாகும். ஒருவனது ஆன்மீக உணர்வின் மிக உயர்ந்த வளர்ச்சி இந்த மந்திரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. சாம்பலாகும் பௌதிக உடலை கைவிட்டு பிராணவாயுவை ஒட்டுமொத்த வாயு கலவையுடன் கலப்பதற்கு ஒருவன் அனுமதிக்க வேண்டும். பிராணவாயு என்று சுருக்கமாக அறியப்படும் பல்வேறு வகையான காற்றுக்கள் உடலுக்குள் இயங்குவதால் ஜீவனின் செயல்கள் நிறைவேற்றப்படுகின்றன. உடலின் காற்றுக்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை யோகிகள் பொதுவாக பயில்கின்றனர். காற்றின் ஒரு சக்கரத்திலிருந்து மற்றொன்றிற்கு ஆத்மா எழுச்சி பெற வேண்டும். மிக உயர்ந்த சக்கரமான பிரம்மரந்திரம் வரை அஃது எழுச்சி பெற வேண்டும். அத்தருணத்தில் பக்குவமான யோகியினால் தன்னை தான் விரும்பும் லோகத்திற்கு மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு பௌதிக உடலை கைவிட்டு மற்றொன்றினுள் நுழைவதே அந்த வழிமுறையாகும். ஆனால் எப்பொழுது ஜீவன் பௌதிக உடலை ஒட்டுமொத்தமாக கைவிட்டு ஆன்மீக மண்டலத்தின் நுழைகின்றானோ அப்பொழுது மட்டுமே அத்தகு மாற்றங்கள் மிக உயர்ந்த பக்குவ நிலை அடையப்படுகிறது. அதுவே இந்த மந்திரத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆன்மீக மண்டலத்தில் ஜீவனால் முற்றிலும் வேறுபட்ட ஆன்மீக உடலை வளர்த்து கொள்ள முடியும். அந்த உடல் ஒருபோதும் மரணத்தையோ மாற்றத்தையோ சந்திக்காது. ஹரே கிருஷ்ணா. பௌதிக உடலை பத்தி எல்லாம் அந்த ஸ்லோகம் ஃபுல்லா உடலை பத்தி தான். ஸோ இந்த கூடு விட்டு கூடு பாயறதெல்லாம் சொல்றாரு பிரபுபாத். அதாவது வந்து அந்த மந்திர பிரயோகம் மூலமா வந்து குண்டலினி சக்தி, உள்ள இருக்கிற குண்டலினி சக்தியை வெளியே எழுப்பி இந்த உடல்ல இருந்து ஜீவாத்மா வேற ஒரு உடலுக்கு போயிட்டு திருப்பி வரக்கூடிய அந்த ஆற்றல் எல்லாம் யோக நிலையில் இருக்கிறது. படிக்கவா பிரபுஜி? அப்படிங்க. இங்கே இந்த பௌதிக தன்னோட உடலை மாற்றியாக வேண்டும் என்று பௌதிக இயற்கை பலவந்தப்படுத்துகிறது. புலனுணர்ச்சிக்கான அவனது பல்வேறு ஆசைகளே அதற்கு காரணமாகும். இந்த ஆசைகள் சிறு கிருமியிலிருந்து தொடங்கி மிகவும் பக்குவமான ஜட உடலை பெற்றுள்ள பிரம்மா மற்றும் தேவர்கள் வரை வெவ்வேறு வகையான உயிரினங்களின் வடிவில் வெளிப்படுகின்றன. இவ்வெல்லா உயிர்களும் ஜடத்தினால் செய்யப்பட்ட உடலை வெவ்வேறு வடிவங்களில் பெற்றுள்ளனர். புத்திசாலி மனிதன் பலதரப்பட்ட உடல்களுக்கு மத்தியில் ஒற்றுமை பார்ப்பதில்லை. மாறாக ஆன்மீக அடையாளத்தில் ஒற்றுமையை பார்க்கிறான். முழுமுதற் கடவுளின் அம்சமான ஆன்மீக பொறியானது ஒரு பன்றியின் உடலினுள் இருந்தாலும் தேவரின் உடலினுள் இருந்தாலும் அவன் ஒருவனே. ஜீவன் தன்னுடைய பாவ புண்ணிய செயல்களுக்கு ஏற்ப வெவ்வேறு உடல்களை பெறுகின்றான். மனித உடல் உயர்ந்த வளர்ச்சியை பெற்று பூரண உணர்வுடன் திகழ்கிறது. பகவத்கீதையின் படி 7.19 மிகவும் பக்குவமான மனிதன் பல்வேறு பிரிவுகளாக ஞானத்தை வளர்த்து கொண்ட பின்னர் பகவானிடம் சரணடைகிறான். ஞானத்தை வளர்ப்பவன் எப்போது முழுமுதற் கடவுளான வாசுதேவரிடம் சரணடையும் தளத்திற்கு வருகிறானோ அப்போதுதான் அவனது ஞானம் பக்குவம் அடைகிறது. வேறு விதமாக கூறினால், ஒருவன் ஆன்மீக அடையாளத்தை பற்றிய ஞானத்தை பெற்ற பின்னரும் கூட ஜீவன்கள் பூரணத்தின் நித்தியமான அம்சங்கள் என்பதையும் அவர்கள் ஒருபோதும் பூரணத்திற்கு சமமாக முடியாது என்பதையும் அறிந்து கொள்ளும் தளத்திற்கு வராவிடில் அவன் மீண்டும் பௌதிக சூழ்நிலையுடன் வீழ்ச்சி அடைய வேண்டும். உண்மையில் அவன் பிரம்மஜோதியில் ஐக்கியமாகி இருந்தால் கூட அந்நிலையிலிருந்து அவன் வீழ்ச்சி அடைவது நிச்சயம். தேங்க்யூ பிரபு.
ஹரே கிருஷ்ண பிரபுஜி. முந்தைய மந்திரங்களிலிருந்து நாம் அறிந்து கொண்டதன்படி பகவானுடைய தெய்வீக திருமேனியிலிருந்து வரும் பிரம்மஜோதியானது ஆன்மீக பொறிகளால் நிறைந்தது. இருப்பை பற்றிய முழு உணர்வுடன் கூடிய தனிப்பட்ட ஜீவன்களே அந்த பொறிகள். சில நேரங்களில் இந்த ஜீவன்கள் தங்களுடைய புலன்களை அனுபவிக்க விரும்புவதால் அவர்கள் பௌதிக உலகினுள் வைக்கப்பட்டு புலன்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போலி எஜமானர் ஆகின்றனர். எஜமானராக இருக்க விரும்பும் விருப்பமே ஜீவனின் பௌதிக நோயாகும். ஏனெனில் புலனுணர்ச்சியின் மயக்கத்தினால் அவன் ஜட உலகில் தோற்றுவிக்கப்படும் வெவ்வேறு உடல்களின் வழியாக பயணிக்கின்றான். பிரம்மஜோதியுடன் ஐக்கியமாகுதல் அறிவின் முதிர்ச்சிக்கான அடையாளம் இல்லை. பகவானிடம் முழுமையாக சரணடைந்து ஆன்மீக தொண்டிற்கான உணர்வினை வளர்ப்பதால் மட்டுமே ஒருவன் மிக உயர்ந்த பக்குவத்தின் தளத்தை அடைகின்றான். இந்த மந்திரத்தில் ஜீவன் தனது பௌதிக உடலையும் பௌதிக காற்றையும் கைவிட்ட பின்னர் இறைவனின் ஆன்மீக திருநாட்டிற்குள் நுழைவதற்காக பிரார்த்திக்கின்றான். தனது பௌதிக உடல் சாம்பலாக மாறுவதற்கு முன்பாக தன்னால் செய்யப்பட்ட செயல்களையும் தியாகங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுமாறு பக்தன் பகவானிடம் பிரார்த்தனையை செய்கிறான். அவன் தனது முந்தைய கர்மங்களையும் இறுதி நோக்கத்தையும் முழுமையான உணர்வுடன் சிந்தித்து பார்த்து மரண நேரத்தில் இப்பிரார்த்தனையை முன்வைக்கின்றான். ஜட இயற்கையின் ஆளுமையில் முழுமையாக இருப்பவன் தனது பௌதிக உடல் வாழ்ந்த தருணத்தில் தான் செய்த வெறுக்கத்தக்க செயல்களை நினைத்து பார்க்கின்றான். அதன் விளைவாக அவன் மரணத்திற்கு பின்னர் மற்றொரு பௌதிக உடலை அடைகின்றான். இந்த உண்மையை பகவத்கீதை 8.6 உறுதிப்படுத்துகிறது. யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதக. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ குந்தியின் மகனே, ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். எனவே உயிர்வாழின் இயல்புகளை மனம் அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்கிறது. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. மாதாஜி. மாதாஜி. மியூட்ல இருக்கீங்க, கேட்கல. படிக்கவே அப்போ போன்று நினைத்து பார்க்க முடியும். எனவே அவனது மனம் பௌதிக ஆசைகளால் நிரம்பி காணப்படுகிறது. இதன் விளைவாக அவனால் ஆன்மீக திருநாட்டினுள் ஆன்மீக உடலுடன் நுழைய முடியாது. பக்தர்களோ பகவத் பக்தனுடைய தியாகங்களை பகவானிடம் ஞாபகப்படுத்துவதற்காகவே பிரார்த்தனை வழங்கப்பட்டுள்ளது. ஆயினும் இவ்வாறு ஞாபகப்படுத்தாவிடினும் பகவான் தமது தூய பக்தனால் ஆற்றப்பட்ட தொண்டினை மறப்பதில்லை. பக்தர்களுடனான தமது நெருக்கமான உறவை பற்றி பகவான் பகவத்கீதையில் 9.34 தெளிவாக எடுத்துரைக்கின்றார். ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பிறராது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமான். அவன் வெகு விரைவில் தர்மாத்மாவாகி நித்தியமாக அமைதியை அடைகின்றான். குந்தியின் மகனே, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. பிரிதாவின் மகனே, பெண்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என கீழ்பிறப்பை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடம் சரணடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும். இவ்வாறு இருக்க புண்ணியமான பிராமணர்கள், பக்தர்கள் மற்றும் புனிதமான அசுரை பற்றி சொல்வதற்கு என்ன உள்ளது? எனவே துன்பம் நிறைந்த இந்த தற்காலிக உடலை அடைந்த நீ எனது அன்பு தொண்டில் ஈடுபடுவாயாக. உனது மனதை எப்போதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய். ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி.
அபிச்சேத்சோ துராச்சாரோ பகவத்கீதா ஸ்லோகம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அது வெரி மகாத்மா சுதர்லப ஸ்லோகம். அதுக்கப்புறமா நமே பக்தியா பிரணஷ்யதி. பிரணக்ஷதி. நமே பக்தியா பிரணக்ஷதி. என்னுடைய பக்தன் என்றும் நமே பக்தியா எனது பக்தன் எப்பவுமே அழிவதில்லை. அபிதேச்சோ துராச்சாரோ சாதுர் மந்தவ்ய சேத விஷயம். இந்த ஸ்லோகம்லாம் அதான். சோ என்னோட பக்தன் கீழ்நிலையில் விழுந்தாலும் அவனை மறுபடியும் நான் அவனை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறதுதான். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகங்களை ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் பின்வருமாறு விளக்குகிறார். கிருஷ்ண பக்தன் ஒருவன் சுதுராச்சார, அதாவது மோசமான நடத்தையை கொண்டவன் என்று தோன்றினால் கூட அவன் சாதுக்களின் சரியான பாதையில் இருப்பதாக மதிக்கப்பட வேண்டும். சுதுராச்சார என்னும் சொல்லின் உண்மையான பொருளை புரிந்து கொள்ள முயல வேண்டும். கட்டுண்ட ஆத்மா இரட்டை நோக்கங்களுக்காக செயல்பட வேண்டியுள்ளது. உடலை பராமரித்தல் மற்றும் தன்னுணர்வு, சமூக அந்தஸ்து, மன வளர்ச்சி, தூய்மை, தவம், உடல் நலம், வாழ்க்கை போராட்டம் ஆகியவை அனைத்தும் உடலை பராமரிப்பதற்கானவையே. மற்றொரு தரப்பட்ட செயல்கள் தன்னுணர்வுக்கானவை. அவை பகவத் பக்தன் என்னும் நிலையிலிருந்து செய்யப்படுகின்றன. அந்த தொடர்பிலும் ஒருவன் செயல்களை நிறைவேற்ற வேண்டியுள்ளது. ஒருவன் இந்த இரண்டு வேறுபட்ட செயல்களையும் ஒன்றுக்கொன்று இணையான முறையில் ஒன்றாக நிறைவேற்றியாக வேண்டும். ஏனெனில் கட்டுண்ட ஆத்மாவினால் தனது உடலின் பராமரிப்பினை கைவிட இயலாது. இருப்பினும் பக்தி செயல்கள் அதிகரிக்கும் பொழுது அதற்கேற்ப உடலின் பராமரிப்பிற்கான செயல்கள் குறைகின்றன. பக்தி தொண்டின் அளவு சரியான நிலையினை அடையாதவரை பக்தனிடம் அவ்வப்போது உலகாயுத தன்மைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆயினும் அத்தகைய உலகாயுத தன்மைகள் நீண்ட காலம் தொடர முடியாது என்பதையும், பகவானது கருணையினால் அத்தகைய குறைபாடுகள் வெகு விரைவில் முடிவிற்கு வந்துவிடும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே பக்தி தொண்டின் பாதை மட்டுமே சரியான பாதையாகும். ஒருவன் சரியான பாதையில் இருப்பானேயானால் அவ்வப்போது காணப்படும் உலகாயுத தன்மைகள் கூட அவனை தன்னுணர்வுக்கான முன்னேற்றத்திலிருந்து தடுப்பதில்லை. ஓகே மாதேவி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அதனால பக்தி தொண்டு ஒண்ணுதான் சரியான வழி. பக்தி தொண்டு தான் ஈஸியஸ்ட் வழி. பக்தி தொண்டு போகும்போது நம்மளால அந்த பர்ஃபெக்ஷன் அடைய முடியும். அப்படியே கீழே விழுந்தாலும் நம்மள தப்பு செஞ்சாலும் நம்மளால மறுபடியும் எங்க விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ண முடியும். மற்ற வழிமுறைகள்லாம் போனீங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற வேண்டிய வழிமுறைகள் தான் அப்படிங்கிறதான் பாயிண்ட். ஓகே, அடுத்த ஹரே கிருஷ்ணா. அருவவாதிகள் பக்தி தொண்டாற்றும் வாய்ப்பை பெறுவதில்லை. ஏனெனில் அவர்கள் இறைவனின் பிரம்மஜோதி அம்சத்தில் பற்றுதல் கொண்டவர்கள். முந்தைய மந்திரங்களில் கூறப்பட்டுள்ளது போல் அவர்களால் பிரம்மஜோதியை கடக்க இயலாது. அதற்கு காரணம் இறைவனின் வியக்தியத்துவத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்களின் கருத்தெல்லாம் சொல்லாராய்ச்சியிலும் வார்த்தை ஜாலங்களிலும் மனதின் சிருஷ்டிகளில் மட்டுமே சம்பந்தப்பட்டுள்ளது. இதன் விளைவு அருவவாதிகள் உழைப்பு பயனற்று போகிறது. இதை பகவத்கீதையின் 12வது அத்தியாயத்தில் உறுதி செய்கிறது. பகவத்கீதை 12.5. இந்த மந்திரத்தில் கூறப்பட்டுள்ள வசதிகளை எல்லாம் பூர்ண சத்தியத்தின் வியக்தித்வத்த அம்சத்தோடு தொடர்பு கொள்வதன் மூலம் பெறலாம். இறைவனுக்கு பக்தர்கள் ஆற்றும் பக்தி தொண்டு 9 வகையான உன்னத செயல்களை கொண்டது. பிரபுவை பற்றி கேட்டல், பிரபுவின் பகவான் படிங்க. ஐ திங்க் இந்த டிரான்ஸ்லேஷனே யாரோ பக்தர் அல்லாதவர் தான் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க. பகவானை பற்றி கேட்டல், பகவானின் பாத கமலங்களில் பணித்தல், பகவானை பூஜித்தல், பகவானை பிரார்த்தித்தல், பகவானுக்கு தொண்டு செய்தல், பகவானுடன் தோழமை கொண்டிருத்தல், எல்லாவற்றையும் பகவானுக்காக அர்ப்பணித்தல். இந்த 9 கோட்பாட்டுகளும் ஒட்டுமொத்தமாகவோ தனித்தனியாகவோ மேற்கொள்ளப்படும் போது பக்தன் பகவானோடு இடைவிடாது தொடர்பு கொண்டிருக்க உதவுகின்றன. இதனால் வாழ்வின் இறுதியில் பகவானை நினைவு கூறுவது எளிதாகிறது. இந்த 9 கோட்பாடுகளில் ஒன்றை மட்டும் மேற்கொண்டு பகவானின் பக்தர்கள் பலர் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து பிரசித்தி பெற்றுள்ளனர். கேட்டலின் மூலம் ஸ்ரீமத் பாகவதத்தின் நாயகனான மகாராஜ் பரீட்சித் பகவானின் புகழ் பாடி ஸ்ரீமத் பாகவதத்தை கூறியுள்ள சுகதேவ கோஸ்வாமி, பிரார்த்தித்தலின் மூலம் அக்ரூரர், நினைத்தலின் மூலம் பிரகலாத் மகாராஜர்,
பூஜித்தலின் மூலம் பிருத்து மகாராஜ் பிரபுவின் பகவானின் பாதகமலங்களை சேவித்தல் மூலம் செல்வத்தின் தேவதையான மகாலட்சுமி தாயார், பகவானின் நேரடியான சேவை செய்து ஹனுமான், தோழமை மூலம் அர்ஜுனன், எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணித்த மகாராஜ் பலி. இந்த மந்திரத்தின் பொருளும் வேத கீதங்களில் உள்ள அநேகமான எல்லா மந்திரங்களின் கருத்தும் வேதாந்த சூத்திரத்தில் சுருக்கமாகவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கமாகவும் காண கிடைக்கின்றன. வேத ஞானம் எனும் மரத்தின் கனியான ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த மந்திரத்தின் உட்கருத்து மகாராஜா பரீட்சித்தும் சுகதேவ கோஸ்வாமியும் தம் சந்திப்பின் ஆரம்ப கட்டத்தில் நிகழ்த்தும் உரையாடலில் கேள்வி பதில் வடிவில் விளக்கப்பட்டுள்ளது. இதை விஞ்ஞானத்தை பற்றி கேட்டாலும் கீர்த்தனமும் ஆன்மீக வாழ்வின் அடிப்படை கோட்பாடுகளாகும். சுகதேவ கோஸ்வாமி தம் காலத்தில் வாழ்ந்த யோகிகள் எல்லாம் தலை சிறந்த ஆன்மீக குருவாக திகழ்ந்தவராதலால் பரீட்சித் மகாராஜா அவரிடம் கேட்டறிந்து ஞானம் பெற்றார். ஹரே கிருஷ்ணா. இந்த நவவித பக்தி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பக்தியில வரதுக்கான படிப்படியா ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், மந்திரம், தாசம், சக்கியமான அது ஒன்னுத்துக்கும் யாரெல்லாம் டாப் மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பரீட்சித் மகாராஜ், சுகதேவ் கோஸ்வாமி, அக்ரூரர், இது எல்லாமே. ஸோ பிரபுபாத் இதெல்லாம் ஏன் கொண்டு வர்றாருன்னா, ஸ்லோகத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம பார்த்தோம், பகவானே இதை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சரீரம் அழிஞ்சிடும், ஆனா நான் செய்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும், தயவு செஞ்சு அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் ஸ்லோகத்துடைய. அது எப்படி செய்யணும் அப்படிங்கறதான் பொருளுரையில பிரபுபாதர் பக்தி தொண்டு வழியாக. அந்த பக்தி தொண்டு இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அருவ நிலையிலும் சரி, மற்ற நிலையிலும் பக்தி தொண்டுங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ பகவானுடைய பக்தனானாதான் பக்தி தொண்டு பண்ண முடியும். அந்த பக்தி தொண்டு எப்படி பண்றது அப்படின்னா அதுக்குதான் இந்த வழிமுறைகளும் சொல்றோம். ஸோ இது பக்தி ரசாம்பத்தி சிந்து நம்ம நெக்டர் ஆஃப் டிவோஷன்ல படிக்கும்போது டீடைல்டா சிங்குலாரிட்டி அண்ட் ப்ளூராலிட்டி அப்படின்னு படிச்சுப்போம். அடுத்தது ஹரே கிருஷ்ண பிரபுஜி. மாமன்னர் பரீட்சித்தின் முக்கியமான வினா யாதெனில், ஒவ்வொரு மனிதனின், குறிப்பாக மரண தருவாயில் இருக்கக்கூடிய மனிதனின் கடமை என்ன? சுகதேவ கோஸ்வாமி பதிலுரைத்தார். தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோத்தவ்யஹ கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்ச தாபயம். எல்லா கவலையில் இருந்தும் விடுபட விரும்பும் ஒவ்வொருவரும் எப்போதும் பரமபுருஷ பகவானை பற்றி கேட்க வேண்டும், புகழ வேண்டும், நினைக்க வேண்டும். அவரே எல்லாவற்றையும் பரம இயக்குனரும், எல்லா சிரமங்களை அழிப்பவரும், எல்லா உயிர்வாழிகளின் பரமாத்மாவும் ஆவார். ஸ்ரீமத் பாகவதம் 2.1.5. பெயரளவிலான மனித சமுதாயம் பெரும்பாலும் தனது இரவு நேரத்தில் உறக்கத்திலும் பாலுறவிலும் ஈடுபடுகிறது. தனது பகல் நேரத்தில் இயன்றவரை பணத்தை சம்பாதிப்பதிலும் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான பொருட்களை வாங்குவதிலும் ஈடுபடுகிறது. பரமபுருஷ பகவானை பற்றி பேசுவதற்கோ அவரை பற்றி விசாரிப்பதற்கோ மக்களிடம் மிகவும் குறைவான நேரமே உள்ளது. அவர்கள் பல்வேறு வழிகளில் பகவானுடைய இருப்பை நிராகரித்துள்ளனர். அவரை அனுபவமானவர், அதாவது அவரிடம் புலனுணர்வுகள் இல்லை என்னும் அவர்களது அறிவுக்கு இதில் முதன்மையானதாக உள்ளது. ஆயினும் உபனிஷதங்கள், வேதாந்த சூத்திரம், பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதம் முதலிய வேத சாஸ்திரங்களில் பகவானுக்கு புலனுணர்வுகள் உண்டு என்றும் அவர் மற்ற எல்லா உயிர்வாழிகளிலும் தலை சிறந்தவர் என்றும் உறுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உன்னதமான செயல்கள் அவருடன் ஒப்பானதாகும். எனவே உலக அரசியல்வாதிகள் மற்றும் சமுதாயத்தில் உள்ள பேரளவு பெரிய மனிதர்களின் அபத்தமான செயல்களை பற்றி கேட்பதிலும் பேசுவதிலும் ஒருவன் ஈடுபடக்கூடாது. அதற்கு மாறாக ஒரு நொடியை கூட வீணடிக்காமல் இறை தொண்டியில் ஈடுபடும் அளவிற்கு அவன் தனது வாழ்வை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய இறைப்பணிகளை நோக்கி ஸ்ரீ ஈஷோபனிஷத் நம்மை வழி நடத்துகிறது. சரி, முடிச்சிருக்கீங்களா? சரி, முடிச்சிருங்க. பக்தி தொண்டின் பயிற்சிகளில் வழக்கம் ஏற்படாவிடில் உடல் சீர்கெட்டு மரண தருவாயில் இருக்கும்போது ஒருவனால் எவ்வாறு பகவானை நினைக்க முடியும்? எவ்வாறு தனது தியாகங்களை நினைவில் நிறுத்தும்படி வல்லமை கொண்ட அந்த இறைவனிடம் பிரார்த்திக்க முடியும்? தியாகம் என்றால் புலன்களுடைய விருப்பத்தை மறுப்பது
என்று பொருள். ஒருவன் தான் நன்றாக வாழும்போது புலன்களை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தக்கூடிய கலையினை கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய பயிற்சியின் பயனை மரண நேரத்தில் அவனால் பயன்படுத்த முடியும். ஹரே கிருஷ்ணன். ஓகே. ஸோ தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வர வேஷ்ட வேஷ்ட ஸ்மரதா. அது வந்து பாகவத்துல வந்து பரிஷத் மகாராஜ் கேட்குது. அதாவது வந்து சவுனக ரிஷி தலைமையில் இருக்கிறவங்க ரிஷிகள்லாம் வந்து சுத்த கோஸ்வாமி கிட்ட கேட்கிற கேள்விகள் அதுலேருந்து தான் வந்து பாகவத் உருவாச்சு. அதுக்கப்புறமா வந்து பரிஷத் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட கேட்கிற கேள்வி, முக்கியமான கேள்வி இது. மரணம் வரும் தருவாயில் ஒருவருடைய முக்கியமான கடமை என்ன? மனித பிறனாக பிறந்து, அதாவது இப்ப அவனுக்கு 7 நாள் தான் இருக்கு. அவருக்கு அந்த 7 நாளுக்குள்ள ஆக்சுவலா என்ன பண்ணா பெஸ்ட், டாப் மோஸ்ட் என்ன அப்படிங்கும் போது தஸ்மாத் பரத, எல்லாவற்றுக்கும் மேலானது என்னது? ஸ்ரோத்தவியஸ்ட கீர்த்தி வச்ச, எல்லாவற்றுக்கும் தாங்கினது அவருடைய புகழ், பகவானுடைய திவ்யமான லீலைகளை கேட்கறது, வாயால பாடுறது, அவ்வளவுதான். ஸோ அது பண்ணாலே போதும் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஓகே. பகவான் யாரு? ஈஸ்வரோ ஹரி. அந்த வார்த்தையை கிளியரா அங்க சொல்லிடுறாரு. யாரை பத்தி தெரிவிக்கணும்? அந்த ஈஸ்வரனை. பகவானை பண்ணணும். அந்த பகவான் ஈஸ்வரனா இருக்காரு. அந்த பகவான் ஈஸ்வரங்கிறது யார்? ஹரி அப்படிங்கறதா அந்த கான்செப்ட். அதுதான் வந்து கிளியரா சுகதேவ கோஸ்வாமி பரிஷத் கிட்ட சொல்றாரு. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவார் முதல்ல எடுத்தோடனே. அதுக்கப்புறம் தான் பாகவத்தோட மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்படியே தொடர்ந்து வரும். ஓகே, லாஸ்ட் ஸ்லோகம் பார்த்து முடிச்சோம். கிருஷ்ணா பிரபுஜி, கோமதி மாதாஜி படிக்கல, அவங்க படிக்கிறாங்களா? நான் படிக்கல. நீங்க கோமதி மாதாஜி படிக்கல, அவங்க படிக்கல, நீங்க படிக்கல. ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, கேன் ஐ ரீட் பிரபு? வந்துட்டீங்களா? சரி படிங்க. 18வது மந்திரம். அக்னேன நயசூபதா ராயே அஸ்மான் விச்வானி தேவ வாயுனானி வித்வான் யுயோத்யஸ்மச் சுகூரானாம் ஏனோ பூயிஷ்டம் தே நம உக்திம் விதேம. அக்னே போன்று பலவான பிரபுவே, பகவானே, நய வழிநடத்தி செல்வீராக, சூபதா நல்வழியில், ராயே உம்மை அடைவதற்கு, அஸ்மான் எமக்கு, விச்வானி எல்லாம், தேக பிரபு பகவானே, வாயு நாணி செயல்கள், வித்வான் அறிபவர், யோதி அகற்றுங்கள், அஸ்மத் எம்மிலிருந்து, ஜுகுரானாம் தடங்கல்கள், ஏன பாவங்கள் எல்லாம், பூயிஷ்டாம் மிக பலவான், தே உமக்கு, நம உக்திம் வந்தனை விதேம செய்கிறோம். பொருளுரை. அக்னியை போன்ற பலவானான பகவானே, சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு நான் எல்லா வந்தனைகளும் செலுத்தி நிலத்தில் உமது அடிகளில் விழுகிறேன். பகவானே, உம்மை அடைவதற்கான நல்வழியில் என்னை நடத்தி செல்வீராக. கடந்த காலத்தில் நான் செய்துள்ளவற்றையெல்லாம், கரேஷ்ண மாதாஜி, கேன் யூ மூவ் இட் அப்? உம்மை அடைவதற்கான நல்வழியில் என்னை நடத்தி செல்வீராக. கடந்த காலத்தில் நான் செய்துள்ளவற்றையெல்லாம் நீர் அறிந்தவரால் என் முன்னேற்றத்தில் தடங்கள் ஏற்படாதிருக்க, என் பாவங்களின் விளைவுகளிலிருந்து தயவு செய்து என்னை விடுவிப்பாராக. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ அக்னி போன்ற சர்வ வல்லமை படைத்தவர், எல்லாவற்றுக்கும். அதாவது வந்து மெயினா வந்து கோமதியோட ஃபைனல் கான்செப்ட் என்னது? நான் உங்ககிட்ட முழுமையா சரணாகதி அடைகிறேன். நான் இப்போ உங்களோட தரிசனம் கிடைக்கப்பட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த உடல் அழிந்தாலும் என்னை நீங்கள் காப்பாற்ற போகின்றீர்கள். என்னை நல்வழிப்படுத்துங்கள். இந்த இப்ப நீங்க வந்து இப்ப இந்த என்ன சொல்றது, தீமஹி ஸ்லோகங்கள் வாங்க. தீமஹி ஸ்லோகங்கள்லாம் வந்து பிரணவ மந்திர ஸ்லோகங்கள், பீஜ மந்திர ஸ்லோகங்கள் மாதிரி. இப்ப வந்து என்ன சொல்றது, காயத்ரி மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் இந்த மந்திரம் இருக்கும். அதுல வந்து தீமஹின்னு வரும். தீமஹின்னா என்னன்னா, நான் வந்து சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்வழிப்படுத்துங்கள், எனக்கு நல்ல வழிகாட்டுங்கள் அப்படிங்கிறதான். இப்போ வந்து காயத்ரி மந்திரமா இருந்தாலும் சரி, எந்த மந்திரமா இருந்தாலும் சரி, அது முடியும் போது பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, என்னை வந்து நல்வழிப்படுத்துங்கள், என்னுடைய பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து போய் எல்லாத்தையும் வந்து நீக்கி என்னை நல்வழிப்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் அதோடைய பிரார்த்தனையாகும். எல்லா இதுலயும் எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு வந்து அந்த முழு அறிவை கொடுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இதுலயும் அதே தான், என்னை நல்வழிப்படுத்துங்கள், எனக்கு வந்து என்னோட பழைய என்னோட பாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஏன்னா இந்த பௌதிக சம்சாரத்துல இருந்து என்னை விடுவீங்க, எனக்கு முக்தி மோட்சம் கிடைக்கிற மாதிரி அதுக்கான வழியை கொடுங்க அப்படிங்கிறா. ஸோ தட் நான் வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பாத்ல வந்து ஸோ இதுதான். ஸோ ஈஸ்வர ஸ்லோகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேலோட்டமா பாத்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். வந்து எப்படியாவது அந்த ஜீவாத்மா ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் தி மெட்டீரியல் வேர்ல்ட் த்ரூ பகவான் ரியலைசேஷன். ஸோ பிரபுபாத் பொருளில் எப்படி கொண்டு போறாரு? அது எப்படி சாத்தியம்னா அது பரமபுருஷ பகவானால தான் முடியும், அது கிருஷ்ணரால் தான் முடியும், டிவோஷன் சர்வீஸ்னால தான் முடியும் அப்படிங்கிறது தான் பிரபுபாதருடைய கான்செப்ட். ஓகே, அதுதான் வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து ஓகே பொருளுரை படிக்கலாம்.
ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவானிடம் சரணடைந்து காரணத்திற்கு அப்பாற்பட்ட அவரது கருணைக்காக பிரார்த்திப்பதால் பக்தன் முழுமையான ஆத்ம ஞானம் பெறுவதற்கான பாதையில் முன்னேற இயலும். பகவான் தம்மிடம் சரணடைந்துள்ள ஆத்மாவின் பாவங்கள் உட்பட எதையும் பஸ்பமாக எரிக்க வல்லவராகையால் அவர் அக்னி என்று அழைக்கப்படுகிறார். முந்தைய மந்திரங்களில் கூறப்பட்டுள்ளது போல் பூரணத்தின் உண்மையானதும் இறுதியானதுமான அம்சம் அவரது புருஷோத்தம நிலையே. பிரம்மஜோதியாகிய அவரது அருவுத்தன்மை அவரது முகத்தை மறைக்கும் கண்கூசும் திரை. கர்மகாண்ட முறை, அதாவது பலனுக்காக செயலாற்றுவதென்பது ஆத்ம ஞானம் பெறும் முயற்சியின் கடைநிலை. அத்தகைய கர்மாக்கள் செயல்கள் வேதங்கள் கூறும் நிலையிலிருந்து சிறிது தவறினாலும் விகர்மாவாக, அதாவது செயல்படுபவனின் நலனுக்கு எதிரான விளைவுகளை தருவனவாக உருப்பெறுகின்றன. இப்படிப்பட்ட விகர்மா மாயையின் வசப்பட்ட உயிர்வாழியால் புலனின்ப திருப்திக்காக செய்யப்படுவதால் ஆத்ம ஞானம் பெறுவதற்கான நல்வழியில் தடையாக அமைகிறது. ஆத்ம ஞானம் பெறுவது மனிதனாக பிறந்த ஜீவனுக்கே சாத்தியம். 84 லட்சம் உயிரினங்களில் பிராமண தர்மத்திற்கு உகந்ததான மனித வடிவம் மட்டுமே உயர் ஞானம் பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறது. பிராமண தர்மம் என்றால் உண்மையை கடைபிடித்தல், புலன் கட்டுப்பாடு, சகிப்புத்தன்மை, எளிமை, முழுமையான அறிவு, முழுமையான கடவுள் நம்பிக்கை ஆகியவற்றை பெற்றிருப்பதாகும். பிறப்பால் மட்டும் ஒருவன் பெருமை பெறுவதில்லை. பிராமணனின் மகனாக பிறப்பது பிராமணனாவதற்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே. பெருங்குடி மகனாக பிறப்பது உயர்ந்தவனாவதற்கு ஒரு வாய்ப்பு. பிறப்புரிமை மட்டும் எல்லாமாகிவிடாது. பிராமணன் என கருதப்படுவதற்கான தகுதியையும் பெற்றாக வேண்டும். பிராமணனாக பிறந்ததற்காக பெருமைப்பட்டு கொண்டு உண்மையான பிராமணனாவதற்கான தகுதிகளை பெறுவதில் அசட்டையாக இருப்பவன் உடனேயே தன் நிலை கெட்டு ஆத்ம ஞானம் பெறுவதற்கான வழியிலிருந்து தவறி செல்பவன் ஆகிறான். மனித வாழ்வை அடைந்ததன் லட்சியத்தை அவன் இழந்து நிற்கிறான். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. அந்த பாயிண்ட் தான் வந்து கிருஷ்ணன். யோக பிரஷ்டர்கள், அதாவது ஆத்ம ஞானத்திற்கான வழியிலிருந்து தவறியவர்கள் நல்ல பிராமணர்களின் குடும்பங்களிலோ செல்வந்தர்களான வணிகர்களின் குடும்பங்களிலோ பிறந்து தம்மை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை பெறுகிறார்கள் என பகவத்கீதா 6.41-42 நமக்கு உறுதியளிக்கப்படுகிறது. இத்தகைய பிறவிகள் ஆத்ம ஞானம் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகின்றன. இவ்வாய்ப்புகள் மாயை காரணமாக தவறாக பயன்படுத்தப்படும் போது எல்லாம் வல்ல இறைவனால் அளிக்கப்பட்ட மனித வாழ்வனும் நல்லதொரு தருணம் வீணாகிறது. நன்னடத்தைக்கான நியமங்கள் ஒருவனை பயன் கருதிய செயல் நிலையிலிருந்து பரஞானம் பெறுவதற்கான நிலைக்கு உயர்த்துகின்றன. பற்பல பிறவி எடுத்து பரஞானம் பெறும் தளத்தை அடைந்த பின்னர் ஒருவன் நற்பக்குவம் அடைந்து பகவானை சரணடைகிறான். இதுவே பொதுவான முறை. ஆனால் இந்த மந்திரத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது போல் ஒருவன் ஆரம்பத்திலேயே சரணடைந்து விட்டால் பக்தி மனப்பான்மையை பெறுவதால் மற்ற நிலைகளை எல்லாம் உடனடியாக கடந்து விடுகிறான். பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் 18.66 சரணார்த்தியான ஆத்மாவிற்கான பொறுப்பை பகவான் உடனடியாக ஏற்றுக்கொண்டு பாவ காரியங்களின் விளைவுகளில் இருந்து அவனை விடுவிக்கிறார். கர்மகாண்ட செயல்களில் பாவங்கள் அதிகமாக நேரலாம். ஞான மார்க்கத்தில் அவை குறைகின்றன. ஆனால் பக்தி மார்க்கமான இறை தொண்டில் அவை ஏற்படும் வாய்ப்புகள் சிறிதளவும் இல்லை. பிரபுவின் பக்தன் அவரின் நற்பண்புகளை எல்லாம் தானும் பெற்று விடுகிறான் எனும்போது அவன் பிராமண தன்மைகளை பெறுவதை பற்றி சொல்லவும் வேண்டுமா? பக்குவம் அடைந்த ஒரு பக்தன் பிராமண குடும்பத்தில் பிறவாமல் இருந்தாலும் யஞங்களை நடத்தும் அதிகாரம் பெற்றுள்ள நிபுணனான பிராமணனுக்கு சமமான தகுதிகளை பகவானின் பக்தனாவிருக்கும் காரணத்தினால் மட்டுமே உடனடியாக பெற்று விடுகிறான். பகவானின் சர்வ வல்லமை இத்தன்மையானது. அவர் பிராமண குலத்தில் பிறந்தவனை நாயை தின்னும் இழிந்தவனாகவும் பிறப்பால் இழிந்த ஒருவனை அவன் ஆற்றியுள்ள பக்தி தொண்டிற்காக பிராமணனிலும் உயர்ந்தவனாகவும் ஆக்கக்கூடியவர். ஹரே கிருஷ்ணா. ஓகே, சோ யாரால வந்து கீழ்நிலையில் இருக்கிற அந்த ஜீவாத்மாவை வந்து மேல கொண்டு போக முடியும்? பக்தனாலதான் முடியும். எந்த பக்தனால? யார் ஒருவன் அவனால வந்து கண்டிப்பா பகவானுக்கு முழுமையான தொண்டாற்றுறது மூலமாக அவனுக்கு வந்து அந்த நிலை கிடைக்கப்பெறும். அப்படின்னு. ஓகே, படிங்க. ஓகே, அடுத்து
அடுத்தது யாரு? இது கீதா மாதாஜி ரிவர்ஸ்ல போடுறோம். இல்லையா? ஹரே கிருஷ்ணா. கீதா மாதாஜி படிக்கிறீங்க? படிக்கிறேன் மாதாஜி. ஒரு நிமிஷம் இந்த பேஜ் எடுத்துக்கிறேன். எந்த இது மாதாஜி பேரா ஸ்டார்ட் கொஞ்சம் அன்னர்த்திக்கான அதுவா? ஹரே கிருஷ்ணா. சர்வ வல்லமை படைத்த பகவான் சர்வ வல்லமை கொண்ட ஹரே கிருஷ்ணா. சர்வ வல்லமை கொண்ட பகவான். சர்வ வல்லமையா? ஓகே மாதாஜி. சர்வ வல்லமை படைத்த பகவான் எல்லாருடைய இதயங்களிலும் இருப்பவராகையால் தம் உண்மையான பக்தர்கள் சரியான பாதையில் செல்வதற்கான அறிவுரைகளை வழங்குகிறார். பக்தர்கள் பிற விருப்பங்களை கொண்டிருந்தாலும் பகவான் அவர்களுக்கு தம் அறிவுரையை வழங்குகிறார். மற்றவர்கள் அவரவர் பொறுப்பில் அவரவர் விருப்பம் போல் நடக்கட்டும் என்று விட்டுவிடுகிறார். ஆனால் பக்தர்களை பொறுத்தவரையில் அவன் ஒருபோதும் தவறான பாதையில் செல்லாதபடி பகவான் அவனை வழி நடத்துகிறார். இது பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது, ஸ்வபாத மூலம் பஜத பிரியஸ்ய த்யக்தான்ய பாவஸ்ய ஹரி பரேஷக விகர்மய சோட்பதிதம் ததம் சித் சுனோதி சர்வம் ஹிருதி சந்நிவிஷ்டக. பகவான் பக்தனிடம் எவ்வளவு அன்பு கொண்டவராய் இருக்கிறார் என்றால், அவன் சில சமயம் விகர்மாவின் வசப்பட்டு வேதத்தின் அறிவுரைகளுக்கு முரணாக நடக்கும் போது பகவான் பக்தனின் உள்ளத்திலிருந்து அவனது தவறுகளை திருத்துகிறார். இது ஏனென்றால் பக்தர்கள் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். பாகவதம் 11.5.42. ஹரே கிருஷ்ணா. உள்ளத்திலிருந்து ஹரே கிருஷ்ணா பிரபு. ஈஷோபனிஷத்தின் இந்த மந்திரத்தில் தனது இதயத்தினுள் இருந்தபடி தன்னை திருத்துங்கள் என்று பக்தன் பகவானிடம் பிரார்த்திக்கின்றான். தவறு செய்வது மனித இயல்பு. கட்டுண்ட ஆத்மா அடிக்கடி தவறிழைக்க கூடியவன். விருப்பமின்றி செய்யப்படும் அத்தகைய பாவங்களை போக்குவதற்கான ஒரே தீர்வு பகவானது தாமரை திருவடிகளில் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிப்பதே. அப்போது அத்தகு வீழ்ச்சிகளை தவிர்ப்பதற்கு பகவானை வழிகாட்டுவார். முழுமையாக சரணடைந்த ஆத்மாக்களுக்கு பகவானே முழு பொறுப்பை ஏற்கின்றார் என்பதால் பகவானிடம் தன்னை அர்ப்பணித்து அவரது வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்படுவதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகின்றன. உண்மையான பக்தனுக்கான அத்தகு வழிகாட்டுதல்கள் 2 வழிகளில் வழங்கப்படுகின்றன. குரு, சாது மற்றும் சாஸ்திரத்தின் வடிவில் ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது. மற்றொரு வழிகாட்டுதல் அனைவரின் இதயத்திலும் வீற்றுள்ள பகவானால் நேரடியாக வழங்கப்படுகிறது. இவ்வாறாக வேத ஞானத்தினால் பூரண அறிவொளியை பெற்றுள்ள பக்தன் எல்லா வழிகளிலும் பாதுகாக்கப்பட்டுள்ளான். படிங்க மாதாஜி. கீதா மாதாஜி உங்களும் படிச்சு முடிச்சிருக்காங்க. அடுத்த மாதாஜி நான் முடிச்சிட்டேன் பிரபுஜி. குணமயி மாதாஜி. கோமதி மாதாஜி இல்லனா குணமயி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. கேன் ஐ ரீட் பிரபு? படிங்க கோமதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. நீங்க படிக்கிறீங்களா மாதாஜி? பரவாயில்ல, யாராவது 2 பேர் படிங்க. வேத இலக்கியம் பரமானது. சாதாரண கல்வி முறைகளின் அவற்றை புரிந்து கொள்வது இயலாத காரியம். பிரபுவின் கருணையினாலும் குருவின் அருளாலும் மட்டுமே வேத மந்திரங்களை புரிந்து கொள்வது சாத்தியம். தகுதி பெற்ற ஆன்ம குருவிடம் ஒருவன் தஞ்சம் புகுந்தால் அவனுக்கு பிரபுவின் கருணை சித்தியாகி விட்டதென்று கொள்ள வேண்டும். பகவானின் ஆன்மீக குருவின் வடிவில் பக்தனுக்கு அருள் புரிகிறார். இவ்வாறாக ஆன்மீக குரு வேத அறிவுரை உள்ளிருக்கும் பகவான் ஆகியவெல்லாம் தம் முழு மனத்தோடு முழு பலத்தோடு பக்தனை வழிநடத்தி செல்கின்றன. எனவே பக்தன் மீண்டும் ஜடமாயின் வலையில் விழுவதற்கில்லை. எல்லா வகைகளிலும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ள பக்தன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Can you scroll, Madaji? It's coming another page.
கிருஷ்ணா பிரபுஜி தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மெசேஜ். ஹரே கிருஷ்ணா பிரபு. தவறுகள் செய்ய முனைகின்றான். இதுவா பிரபு கரெக்டா? அவன் அறியாமல் ஹரே கிருஷ்ணா பிரபு. கேன் யூ ஸ்க்ரோல் அப்? மீண்டும் ஜடமாயில் மலையில் விழுவதற்கில்லை. எல்லா வகைகளிலும் நன்கு பாதுகாக்கப்பட்ட பக்தன் நற்பக்குவமாகி இலக்கை அடைவது திண்ணம். இதற்கான வழிமுறை இம்மந்திரத்தில் எடுத்து கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் அதை மேலும் விளக்குகிறது. பாகவதம் 1.2.17 to 30. ஹரே கிருஷ்ணா. பகவானுடைய பெருமைகளை கேட்பதிலும் உரைப்பதுமே மிகச்சிறந்த புண்ணிய செயலாகும். பகவானே எல்லா உயிர்வாழிகளின் நன்மையை விரும்புவர் என்பதால் நம்முடைய பெருமைகளை அனைவரும் கேட்டு உரைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பகவானது பெருமைகளை கேட்பதாலும் உரைப்பதாலும் ஒருவன் விரும்பத்தகாத எல்லா விஷயங்களிலிருந்தும் தூய்மை அடைகிறான். அப்போது பகவானின் மீதான அவனது பக்தி ஸ்திரமடைகிறது. இத்தருணத்தில் பக்தன் பிராமண குணங்களை பெறுகிறான். இயற்கையினுடைய கீழ்நிலை குணங்களின் ரஜோ தமோ குணங்களின் தாக்கம் முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. பக்தன் தனது பக்தி தொண்டின் புண்ணியத்தினால் முழுமையான அறிவுரையை பெற்று பகவானது பாதையையும் அவரை அடைவதற்கான வழியையும் தெரிந்து கொள்கிறான். எல்லா ஐயங்களும் அகற்றப்பட்டு அவன் தூய பக்தனாகிறான். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அருகில் அழைத்து செல்லும் ஞானமாகிய ஸ்ரீ ஈஷோபனிஷத்திற்கான பக்தி வேதாந்தரின் பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ணா. இன்னொரு 5 minutes குவிக்கா சம்மரி பண்ணிடலாம். ஸோ இந்த மொத்தமா இருக்கிற 18 ஸ்லோகங்களுடைய கடைசி என்னது, நமக்கு சரியான பாதையை காமி. கடைசியா நம்ம பார்த்தது சரணாகதி ஸ்லோகம். கடைசியா நம்ம பார்க்கறது வந்து சரணாகதி. நம்ம வந்து எல்லா எல்லா விஷயங்களையும் துறந்து பகவானுடைய சரணாகதி அடைஞ்சு சரியான பாதை. ஓகே, அந்த வழியை நல்ல வழிகாட்டுங்கள் அப்படிங்கறதுதான் அந்த அந்த ஸோ தட் நமக்கு எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நல்லபடியா வந்து அவர்கிட்ட போய் சேரணும். ஸோ ஓவராலா 15 ஸ்லோகங்கள் எப்படி பிரிக்கப்பட்டது, முதல்ல அந்த பூர்ணம், அந்த ஈஸ்வரனை பத்தி இங்க தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத ஆரம்பிச்சு ஈஷாவாசம் எல்லாமே அவருடையதையும் தெரிஞ்சு கர்ம வினைகள், கர்மாவுடைய நிலைப்பயன்கள், ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறமா ஃபுல்லாவே வந்து ஞானம், அதாவது வந்து நாலேஜ், அது அதுக்கப்புறமா ஃபுல் செக்ஷன் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது. பகவானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, நம்மளுடைய நிலைகள் என்ன தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் அந்த ஞானம் இக்னரண்ட் ஸ்டேஜ்ல இருந்து பியூர் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட். அது இக்னரண்ட் ஸ்டேட்ல இருந்துன்னா பௌதிக விஷயங்கள், பௌதிக ஞானம்னா என்ன, ஆன்மீக ஞானம். ஆன்மீக ஞானத்துல வந்து கர்ம வினைகள் தகுந்தாற் போல பண்றது, ஆன்மீக நிலையில இருந்து தேவர்களை வழிபடுறது, ஆன்மீக நிலையில இருந்து முனிகள் ஞானிகளை போல இருக்கிறது, ஆன்மீக நிலையில இருந்துட்டு பகவானை வழிபடுறது. இதுதான் டாப் மோஸ்ட். அந்த பகவான் வழிபடுறதா அந்த சர்வ காரணமா இருக்கிற அந்த சச்சிதானந்த விக்கிரமா இருக்கிற பகவானை வழிபடுறதுன்னு ஆரம்பிச்சு அப்புறம் கடைசி 4 ஸ்லோகங்கள் அவரோட ரூபத்தை காமிக்கிறது. அவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு நான் வந்து அவங்ககிட்ட திருப்பி வர விரும்புகின்றேன், எனக்கு சரியான பாதை காட்டுங்கள் அப்படிங்கிறதா முடியாது. பிரபுபாதர் இதோட கான்செப்ட்ல எப்படி கொண்டு வராது, இது எல்லாமே வந்து அந்த பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை நோக்கி தான் நம்ம வந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதா அந்த கான்செப்ட். குயிக்கா வந்து நீங்க வந்து ஓபிஏ என்ன, அதாவது என்ன எழுதணும்னா உங்களுக்கு சொந்த வார்த்தைகளில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். பகவானின் தனிப்பட்ட வடுமை எதுக்கு வந்து ஸ்லோகங்கள்ல வந்து எதுக்கு வந்து பிரபுபாதும் வந்து எதுக்கு வந்து அந்த அர்ச்சவிக்கிற ஃபார்ம், எதுக்கு வந்து பர்சனல் வர்ஷிப், அதாவது டிடி ஃபார்ம்ல இருக்கிற பகவானை நான் வந்து பிரம்மஜோதியை வழிபட்டு போறேன்னு, இல்ல நான் வந்து உள்ள இருக்க பரமாத்மாவை மட்டும் நினைச்சு போறேன்னு இல்லாம எதுக்கு அந்த பகவானோட பர்சனல் இது பண்ணணும் அப்படின்னு பிரபுபாதியா வலியுறுத்துறாரு. ஓகே, அதுதான் அதோட கான்செப்ட். நீங்க அதை வந்து உங்களுடைய சொந்த அது பண்றதுனால நமக்கு என்ன பலன், ஓகே, அந்த கான்செப்ட். இப்போ வந்து நார்மலா அருவமான இருக்கிற வழிபாடு ஒண்ணு, உள்ள இருக்க பரமாத்மாவை வழிபடுறது ஒண்ணு, அச்ச விக்கிரமா இருக்கிற பகவான் வழிபடுறது. ஸோ இதுல மூணுத்துலயும் உடைய டிஃபரன்ஸ்ல எதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது, அதனால அந்த ஜீவாத்மாவுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, மனப்பாட பகுதி வந்து இந்த 2 ஸ்லோகம், பூர்ணமிதம் ஸ்லோகமும் ஈஷாவாதம் ஸ்லோகம். அந்த ஒப்புமைகள்லாம் நீங்க படிச்சிருங்க. ஒப்புமைகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்ருதியை வந்து தாய்க்கு சமானமா சொல்றது, கை இந்த ஜீவாத்மாவோட நிலை, அதுக்கப்புறமா வந்து அந்த கம்யூனிசம், முதலாளித்துவம், அதாவது கம்யூனிசம் பிளஸ் பாகவத கம்யூனிசம்னா என்ன அப்படிங்கிற வார்த்தைன்னு சொல்ல வரும். ஓகே, இந்த
படிச்சிருங்க. அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸும் ஈஸி தான். இது வந்து 25 மார்க் எக்ஸாம் தான். அதனால வந்து ஷார்ட் ஆன்சரா தான் இருக்கும். பெரிய லாங் ஆன்சர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ வேதம் என்றால் வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பந்தப்பட்ட ஆத்மாக்களுடைய 4 குறைபாடுகள் என்ன, 3 பிரமாணங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், சப்த பிரமாணம். சப்த பிரமாணம் எதுக்கு அதுல வந்து டாப் மோஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டும் சொல்லப்பட்டோம். அப்புறம் 2 விதமான, ஒண்ணு வந்து ஆரோகணம் அவரோகணம், அது கீழ் வழியா படிச்சுட்டு போறது இல்ல மேல் வழியா படிக்கும் போது, அந்த இதுவும் பார்த்தோம். ஒரு ஆன்மீக குருனுடைய தகுதி என்ன, அது பிரம்மனில் நிலைத்திருக்க வேண்டும், கூடவே வந்து எல்லா தகுந்த முறையில், அதாவது அந்த அந்த சரியான ஒரு வழிமுறை மூலமா அவங்க வந்து அந்த குரு பரம்பரை மூலமா அவர் வந்து ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். ஈஷாவாசியம்னா என்ன, அந்த ஈஷாவாசியங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே படிச்சிருங்க. பாகவத கம்யூனிசம்னா என்னங்க தெரியும், கர்மா அகர்மா விகர்மா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆபௌரிஷ்ய அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன, ஆபௌரிஷ்யனா இந்த பௌதிக விஷயம், அதாவது மனிதனால் எழுதப்படாத ஒரு சாதாரண மனிதனால் எழுதப்படும். ஸோ இந்த நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஈஷோபனிஷத்துல இருந்து பகவத்கீதால இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து சாதாரணமான ஒரு மனிதனால் எழுதப்படாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுதான் அந்த வேத இலக்கியங்கள், உபநிஷத்துகள் எல்லாமே. ஆத்மஜா ஆத்மஹா அப்படின்னா என்னது, ஆத்மாவை கொல்லுபவன் அப்படிங்கிற அர்த்தம். சுரா அசுர அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஈஸியா தெரியும். அந்தர்யாமினா பகவான், உள்ள இருக்கிற பகவான். ஓகே, அந்தர்யாமி பரமாத்மா இருக்கிற பகவான். ஏகத்துவம் அனுபஷ்யத்தங்கிற வார்த்தை, அனுபஷ்யத்தனா அந்த அந்த ஒருமை, அந்த பகவான் நேரடியா ஒரு நிலையில பாக்குற அந்த ஒரு தன்மை. அதாவது எல்லா ஜீவராசி, எல்லா உடல்களையும் ஒரே பகவானை பாக்குறது, எல்லா உடல்களையும் இருக்கிற ஜீவாத்மாவை பாக்குறது. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, இறைவன் எப்படி பௌதிக உடலற்றவன், நம்மளோட உடலுக்கும் அவருடைய உடலுக்கும் என்ன வித்தியாசம், இந்த கான்செப்ட் அதுவும் வந்து பொருளுதல் இருக்கு. இரண்ய கஷிப்பு, இரண்ய அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன, ஸோ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கு. ஓகே, இங்கிலீஷ்லயும் அதோட இருக்கு, நீங்க இங்கிலீஷ்லயும் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ எக்ஸாம் எப்ப பிரபு? நாளைக்கு என்ன விட எழுதிங்க நீங்க டக்குனு இதே சூட்டா எழுதுங்க. யாரெல்லாம் நாளைக்கு என்ன பயந்து இருக்கிறதே 10 கொஸ்டின். என்ன கொஸ்டினுக்கு ஆன்சரும் கொடுத்துட்டேன் ஓபன் புக் மாதிரி. நீங்க சும்மா 4 வாட்டி படிச்சிட்டீங்கன்னா போதும். எவ்வளவு மார்க்ஸ்? எல்லாத்துக்குமே 2 மார்க் கொஸ்டின் தான், எல்லாமே 25 மார்க்ஸ் தான், எல்லாத்துக்குமே 2 மார்க்ஸ் தான். லாங் ஆன்சரா ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம்ல பிரபு? நம்ம தஜி லாங் ஆன்சர் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து சிறு குறிப்பு வரைக்கும் ரைட் இன் 1 or 2 சென்டென்சஸ் தான். இப்ப வந்து சப்த பிரமாணம்னா என்ன, அவ்வளவுதான். அதோட கான்செப்ட் மட்டும். ஈஷாவாசம்னா என்ன, அதோட 1 லைனர் அல்லது 2 லைனர், அவ்வளவுதான். ஓகே, சரியா? இதுல ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இதுல நீங்க என்ன பண்ணணும்னா அதோட ஆன்சருக்கான என்ன இதுவோ கரெக்டா அதை மட்டும் எழுதினா போதும். சரியா? ஈஷோபனிஷத் புக் மட்டும் தானே பிரபு நம்ம தனியா ஒரு எக்ஸாம்? ஆமா. இந்த என்ன படிச்சீங்களோ அதுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகே. ஓகே, ஸோ இந்த ஸ்லோகமும் மனப்பாடம் பண்ணிடுங்க, மனப்பாடம் பண்ணி அமைச்சிடுங்க. நாளைக்கு முடிஞ்சா நெட்வொர்க் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உபதேசாமிருத்தம் ஆரம்பிக்கும். அதுலயும் 11 ஸ்லோகம் தான். அதுவும் ஆரம்பிச்சோம்னா கார்த்திக் மாசத்துக்குள்ள நீட்டு முடிச்சிட்டோம்னா நவம்பர் டிசம்பர்ல நம்ம வந்து நெட்வொர்க் ஆஃப் டிவோஷன், அதாவது பக்தி ரசாமிருத்தம் முடிச்சோம். ஸோ பை 2025 நம்ம டார்கெட் பண்ணி இருந்துச்சு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சேர்த்து வச்சிடலாமா? உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க. இதுவும் நெட் ஆஃப் இது மட்டும் வேணா நெக்ஸ்ட் வீக் வைங்க பிரபு. தனித்தனியா வச்சிருங்க பிரபு. தனித்தனியா பிரபுஜி. ரொம்ப ஆல் இன் ஒன். லெஸ் இன்டெலிஜென்ட். நெக்ஸ்ட் சண்டே